நீங்க chatல போட்டாலும் பரவாயில்ல, ஒயிட் போர்ட் எழுதி இருக்கிறது உங்களுக்கு சரியா தெரியுதா? ஆடியோ கிளியரா இருக்கா? குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. ரைட், ஓகே. ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டியூட் ரெடி. அண்ட் இன்னைக்கு ரெண்டாவது கிளாஸ் உங்களோட மெஷர்மெண்ட் சர்க்கிள். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்ப நாங்க. ரைட்ஸ், ஓகே. ஓகே, அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் பிரகீத் சார், உங்க பிசிக்ஸ் சார். உங்களுக்கு மெஷ் 2026 ஏ லெவல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன்ல மெஷர்மெண்ட்ஸ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி, சாரி மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்? பரிமாணங்களோட பண்புகள் கொஞ்சம் பார்த்தோம். ஏன்னா கடைசியா பார்த்தோம் என்னது? லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்த என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். பௌதீக கணியம் உண்டுண்டா என்ன, பௌதீக கணியங்களோட அலகுகள் எப்படி இருக்கும், அடிப்படை பௌதீக கணியங்கள் 7 இருக்கு, அதெல்லாம் மிகை நிரப்பு பௌதீக கணியங்கள் 2 இருக்கு. அதுகளோட பேர் அதே மாதிரி குறியீடு பார்த்தோம். வேற எஸ்ஐ அலகுகள் பார்த்தோம். அது இல்லாம பரிமாணங்கள் என்னது, அதுல 3 வகையான பரிமாணங்கள் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குன்னு சொன்னேன். திணிவு, நீளம், நேரம். அது மூன்றுகளோட பண்புகள் பத்தி கொஞ்சம் பார்த்தோம்னா, ரைட். அதாவது அலகுகளற்ற பௌதீக கணியங்கள் எப்படி இருக்கும், அழகுடையான பரிமாணமற்ற பௌதீக கணியங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு அதுல மூன்றாவது விஷயம், ரைட். நாங்க டிரெக்டா இன்னைக்கு விஷயத்துக்குள்ள போவோம். ரைட், பார்ப்போம். அல்ல ஒத்த பரிமாணங்களை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் ஒரு விஷயம் பார்த்தோம். அதுவும் உங்க எல்லாருக்கும் டவுட் இல்லாம கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதுல நாலாவது பாயிண்ட் பார்ப்போம். உங்களோட டியூட்ல மூன்றாவது பக்கத்துல உள்ள நாலாவது பாயிண்ட். ஆனால் ஒத்த அல்லது வெவ்வேறு பரிமாணங்களை பெருக்கலாம் மற்றும் பிரிக்கலாம். அது என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நீங்க கூட்டணும்னு சொன்னா, ஏதாவது ரெண்டு இலக்கத்தை கூட்டணும்னு சொன்னா அந்த ரெண்டுடையுமே பரிமாணங்கள் எப்படி இருக்கணும், சமனா இருக்கணும். பரிமாணங்கள் சமனா இருந்தா தான் என்ன செய்யலும், எங்களுக்கு கூட்டேலும். கழிக்கக்குள்ளையும் அப்படித்தான். பாருங்க, இதுவும் திணிவு இதுவும் திணிவு, இவட பரிமாணம் கேபிட்டல் எம், இவட பரிமாணம் கேபிட்டல் எம், வார ஆன்சர்ட பரிமாணம் கேபிட்டல் எம். கழிக்கக்குள்ளையும் அதே மாதிரிதான். ஒரு 45 மீட்டர்ல இருந்து ஒரு 5 மீட்டரை கழிச்சோம்னு சொன்னா ஒரு 40 மீட்டர் ஆன்சர் வரும். இதுலயும் பாருங்க, இந்த மீட்டர்ன்றதுலையும் பரிமாணம் எல், 5 இந்த மீட்டர்லையும் பரிமாணம் எல், இவட பரிமாணமும் எல். அப்ப ஏதாவது ரெண்டு கணியத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும்னு சொன்னா கட்டாயம் அவங்களோட பௌதிக அவங்களோட பரிமாணங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், கட்டாயம் சமனா இருக்கணும்னு பார்த்தோம். இப்ப அந்த நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் ஒத்த அல்லது வெவ்வேறு பரிமாணங்களை பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். ரைட், அதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, எங்களுக்கு பெருக்கணும்னு சொன்னா, பெருக்கணும் அல்லது பிரிக்கணும்னு சொன்னா கட்டாயம் நாங்க பெருக்கிற ரெண்டு பௌதீக கணியத்திலையும் பரிமாணங்கள் சமனா இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அதைத்தான் சொல்ல வராங்க. இப்ப விசைக்கு சமன்பாடு எல்லாருக்கும் தெரியும் தானே, எக்ஸ் சமன் எம்ஏ. இதுல பாருங்க, எம்ன்றது திணிவு, ரைட், ஏன்றது ஆர் முடுகல். இவங்க ரெண்டு பேரோட பரிமாணமும் எப்படி, இவங்க ரெண்டு பேரோட பரிமாணமும் எப்படி வேற வேற தானே. இவட பரிமாணம் கேபிட்டல் எம், இவட பரிமாணம் என்னது, இவட பரிமாணம் வரும் எங்களுக்கு L3-2. அப்ப வெவ்வேறு பரிமாணங்களுடைய கணியங்களை என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு பெருக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். நேற்று உதாரணம் பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடுகளுக்குள்ளே போறோம். அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இப்ப அமுக்கம், அமுக்கம், அமுக்கம்னு சொன்னா விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம்னு சொன்னா விசையின் கீழ் பரப்பு. விசையோட அலகு வரும் எங்களுக்கு மீட்டர் செகண்ட் -2. அதே மாதிரி பரப்பளவோட அலகு வரும் எங்களுக்கு மீட்டர் வருஷம். இங்க பாருங்க, இதுல இந்த
மீட்டர் செகண்ட் மைனஸ் டூட பரிமாணம் வரும் உங்களுக்கு எல்டி மைனஸ் டூ, சாரி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ, டிசைன் சொன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ஸோ இவட பரிமாணம் வரும் எங்களுக்கு எம்எல்டி மைனஸ் டூ, எம்எல்டி மைனஸ் டூ. இவட பரிமாணம் எல் வர்க்கம். அப்ப பாருங்க வெவ்வேறு பரிமாணங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். அப்ப பரிமாணங்களை பெருக்கக்குள்ளையோ பிரிக்கக்குள்ளையோ என்ன இல்லைன்னு சொன்னா ஒரு வரையறை ஒன்று இல்ல. சமனா இருந்தா மட்டும்தான் பிரிக்கலாம், சமனா இல்லாட்டி பிரிக்க கூடாது, அப்படி எந்த வரையறையும் இல்ல. சொன்ன விஷயம் கிளியர்ன்றாக்கள் ஆன்சரைஸ் பண்ணுங்க பாப்போம். சொன்ன விஷயம் கிளியர் எனக்குன்றாக்கள். சொன்ன விஷயம் கிளியர்ன்றாக்கள். ரைட், ஓகே. இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா ரைட், லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்தீங்க என்னன்னா அடிப்படை அலகு. இப்ப பாருங்க அடிப்படை அலகு திசைட அடிப்படை அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. திசைக்கு இன்னொரு பிரதானமான ஒரு அலகு ஒன்று யூஸ் பண்ணும் நியூட்டன். அப்ப கேட்டிருந்தீங்க எஸ்ஐ அலகும், எஸ்ஐ அலகும் ரைட், எஸ்ஐ அலகும் அடிப்படை அலகும் உண்டாண்டி கேட்டா, எஸ்ஐ அலகும் அடிப்படை அலகும் உண்டாண்டி கேட்டா இல்ல. ரைட், எஸ்ஐ அலகும் அடிப்படை அலகும் உண்டாண்டி கேட்டா இல்ல. இப்ப விசைட எஸ்ஐ அலகு யாருன்னு கேட்டா நியூட்டன். ரைட், விசைட அடிப்படை அலகு யாருன்னு கேட்டா இவர் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ரைட், அத தனியா நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. விசைட எஸ்ஐ அலகு நியூட்டன், அடிப்படை அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ஆனா எஸ்ஐ அலகுன்ற ஒரு கேள்வியில வரக்குள்ள, எஸ்ஐ அலகுன்ற ஒரு கேள்வியில வரக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வாங்களே, இந்த இடத்துக்கு வரக்குள்ள நீங்க விசைட எஸ்ஐ அலகு யூஸ் பண்ணி, விசைட எஸ்ஐ அலகு யூஸ் பண்ணி அமுக்கத்துக்கான என்ன செய்யலாதுன்ற எஸ்ஐ அலகை கண்டுபிடிக்க இயலாது. அதுதான் பிரச்சனை. விசைட எஸ்ஐ அலகு நியூட்டன், ஆனா விசைட எஸ்ஐ அலகை யூஸ் பண்ணி, அதாவது நியூட்டனை யூஸ் பண்ணி அமுக்கத்துல என்ன செய்யலாதுன்ற எஸ்ஐ அலகை கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இதையும் பிரிக்கக்குள்ள எங்களுக்கு வரும் பாருங்க, இதையும் பிரிக்கக்குள்ள வரும் மேல எம் கீழே எம் வரைக்கும். அப்ப சுருக்கக்குள்ள வரும் கிலோகிராம் எம் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் டூ. இது யாருன்னு சொன்னா, இது யாருன்னு சொன்னா அமுக்கத்திர அடிப்படை அலகு, அமுக்கத்திர அடிப்படை அலகு. அப்ப அமுக்கத்திர அமுக்கத்திர எஸ்ஐ அலகு யாருன்னு சொன்னா பாஸ்கல், பாஸ்கல். அமுக்கத்திர எஸ்ஐ அலகு யாருன்னு சொன்னா பாஸ்கல். ரைட், இல்ல நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா விசைக்கின்ற ஒரு எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகு உண்டு இருந்தாலும் அந்த விசையை யூஸ் பண்ணி இன்னொரு கணியத்துல எஸ்ஐ அலக நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா யார பிரதியிடுறது பெட்டர்னு சொன்னா அவரோட அடிப்படை அலகை பிரதியிட்டு அதுல இருந்து எங்களுக்கு தேவையான அலகு எடுத்துக்கொள்றது என்னது எஸ்ஐ அலகு. ரைட், ஓகே. லாஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல எனக்கு இது மாறி சொல்லப்பட்டிருந்தா திரும்பி எழுதிக்கோங்க. ரைட், யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க மாறி சொல்லப்பட்டுன்னு எனக்கு நினைவில்லை, அதை கொஞ்சம் திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் நான் விளங்கப்படுத்தக்குள்ள எதுவும் மாறி சொல்லப்பட்டுச்சோ தெரியல, ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. அமுக்கத்திர எஸ்ஐ அலகு பாஸ்கல், அடிப்படை அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. ரைட், இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அளவீடு அந்த பரிமாணங்கள்ன்றதுல இன்னும் முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட், அப்ப உங்களுக்கு 4வது பாயிண்ட்டும் கிளியர்னு நினைக்கிறேன். அல்ல 5வது பாயிண்ட்குள்ள போவோம். அதுல 5வது பாயிண்ட்குள்ள போவோம். நாங்க ஒரு சமன்பாட்டின் பல உறுப்புகள் இருப்பின் அவை ஒன்றும் ஒத்த பரிமாணத்தை கொண்டிருக்க வேண்டும். அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு சமன்பாட்டில் பல உறுப்புகள் இருப்பின் அவை ஒத்த பரிமாணத்தை கொண்டிருக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சமன்பாடு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் 4th பாயிண்ட் விளங்கப்படுத்தலையா? லாஸ்ட் கிளாஸ் 4th பாயிண்ட் விளங்கப்படுத்தலையா? விளங்கப்படுத்தலன்னு எனக்கு குயிக்கா மெசேஜ்ல போடுங்க. நான் விளங்கப்படுத்தி விட்ட மாதிரி நினைவு ஒன்று இருக்கு.
லாஸ்ட் கிளாஸ் 4th பாயிண்ட் பார்க்கல, ஆனா உதாரணம் ஒன்று சொன்னேனே இல்லையா? ஓகே ரைட். அப்போ 4th பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. 5வது பாயிண்ட் கிளியர் தானே? அது அப்படின்னா வெவ்வேறு பரிமாணங்களை பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். 4வது பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வரும். எனக்கு ஏதோ விளங்குபடுத்தின மாதிரி நினைவு இருக்கே, அப்படின்னா உங்களுக்கு எழுத சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏதோ விளங்குபடுத்தி விட்ட மாதிரி எனக்கும் நினைவு. 4வது ஒன்றும் இல்ல. ரைட், 4வது ஒன்றும் இல்ல. என்ன சொல்றாங்க? இல்ல, 4th பாயிண்ட் இப்ப விளங்கப்படுத்தினது தானே. 3rd பாயிண்ட் தான் ஒத்த பரிமாணங்களை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். 4th பாயிண்ட் இப்ப உங்களுக்கு 2 உதாரணம் விளங்கப்படுத்தினேன். இது விசைக்கும் விசை சமன், இதை எழுதிக்கோங்க, இந்த உதாரணங்கள் எழுதிக்கோங்க. விசை சமன் திணிவு தர ஆர்மூடுகள். இதுல திணிவிட அலகு, திணிவிட பரிமாணம் வந்து கேபிட்டல் எம், திணிவிட பரிமாணம் கேபிட்டல் எம், ஆர்முடுகள பரிமாணம் LT-2. ஏன் LT-2? ஆர்முடுகள அலகு வரும் மீட்டர் செகண்ட் -2. அப்ப அதுல இருந்து பரிமாணத்தை எழுதிக்கணும். அப்ப விசைக்கு கடைசியா பரிமாணம் கேட்டது MLT-2. இப்ப இதுல பெருக்கக்குள்ள பாருங்க, நீங்க ஒத்த பரிமாணம் உடைய 2 பேர் என்ன செய்யலாம்னா பெருக்கலாம். அப்ப பரிமாணங்களை பெருக்கக்குள்ள என்னன்னா அந்த வரையறை இல்ல. ரைட், அவ்வளவுதான் விஷயம். அதுல பெருசா ஒன்றும் இல்ல. முக்கியமான விஷயங்கள் நான் வரக்குள்ள சொல்றேன், தனியா நோட் பண்ணி. அதே மாதிரிதான் பிரித்தலுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அமுக்கம், அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அப்ப விசைட பரிமாணம் வரும் எங்களுக்கு MLT-2. ஏண்டா விசைட அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. பரப்புட அலகு மீட்டர் வர்க்கம். சோ அவருடைய பரிமாணம் வரும் L வர்க்கம். அவருடைய பரிமாணம் வரும் L வர்க்கம். அப்ப சுருக்கக்குள்ள பாருங்க, இங்க எழுத ஓராம் அடுக்கு, இங்க எழுத வர்க்கம், இங்க எழுத ஓராம் அடுக்கு. அப்ப இவர் மேல போவாரு. ML-1 T-2 வரும் அமுக்கத்திர பரிமாணம். ரைட், அமுக்கத்திர பரிமாணம். இதை நோட் பண்ணிக்கோங்க. 4th கொஸ்டினுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. 4th இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், 4th இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி எடுத்துட்ட ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே ரைட், குட். நான் உங்களுக்கு இந்த கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். உங்களுக்கு ரொம்ப டீப்பா விளங்க வேண்டிய விஷயங்கள் நான் ஸ்லோவா போறேன். ரைட், ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு சமன்பாட்டில் பல உறுப்புகள் இருக்கு, அவை ஒன்றும் ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு அடுத்து மெக்கானிக்ஸ் ஒரு பாடம் வரும். மெக்கானிக்ஸ் என்ற பாடத்துல ஸ்டார்ட்ல ஒரு சமன்பாடு படிப்பீங்க. V சமன் U பிளஸ் AT. உங்களுக்கு டியூட்ல அந்த சமன்பாடு என்ன செஞ்சு விட்டுருக்கேன்னு சொன்னா கொடுத்து விட்டுருக்கேன். ரைட், V சமன் U பிளஸ் AT. இந்த இப்படி ஒரு, அதாவது ஒரு பௌதிகவியல்ல, எங்களோட பிசிக்ஸ்ல ஒரு சமன்பாடு உண்மையா இருக்கணும்னு சொன்னா இதுல உள்ள ஒவ்வொரு உறுப்பு, அதாவது இது ஒரு உறுப்பு, எங்களுக்கு இதுல யார் யார் உறுப்புன்னு முதல் தெரியும். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு உறுப்பு. ரைட், இவங்க தான் நாங்க உறுப்புகள்னு சொல்லுவோம். இவங்களதான் நாங்க உறுப்புகள்னு சொல்லுவோம். இந்த ஒரு சமன்பாடு உண்மையா இருக்கணுமா இருந்தா, ரைட், ஒரு சமன்பாடு உண்மையா இருக்கணுமா இருந்தா இதுல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுடையும் பரிமாணங்கள் எப்படி இருக்கணுமா? சமனா இருக்கணும். இதுல வீண்டு சொல்றது வேகம், வீண்டு சொன்னாலும் வேகம். இதுல யார் யாருன்னு எழுதிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும். மெக்கானிக்ஸ்ல இந்த சமன்பாடு எப்படி நிறுவுறதுன்னு எல்லாம் படிப்பீங்க அடுத்த வார பாடத்துல. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த சமன்பாடு, இப்படி ஒரு சமன்பாடு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல யூஸ் பண்றது, என்ன மாதிரி நிபந்தனை கீழே யூஸ் பண்றது, இதுல எப்படி ஒரு கேள்வி செய்யறதுன்னு நாங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். இதுல வீண்டு சொல்றது இறுதி வேகம்.
வீண்டு சொல்றது இறுதி வேகம், யூண்டு சொல்றது ஆரம்ப வேகம், யூண்டு சொல்றது ஆரம்ப வேகம், ஏன்றது ஆர்முடுகள், ஏன்றது ஆர்முடுகள், தீன்றது நேரம், தீன்றது நேரம். ரைட்? அப்ப இந்த சமன்பாடு உண்மையா இருந்தா என்ன சொல்றாங்க? இந்த சமன்பாடு உண்மையா இருந்தா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு உறுப்புகள்டையும் பௌதீக பரிமாணங்கள் சமனா இருக்கணுமா? இப்ப வேகம்னு சொன்னா வேகத்துல அலகு என்னது? மீட்டர் செகண்ட் -1. இறுதி வேகம்னு சொன்னாலும் அதுவும் ஏதோ ஒரு வேகம் தானே. அப்ப அந்த வேகத்தில பரிமாணம் எங்களுக்கு எப்படி வரும்? அந்த வேகத்தில பரிமாணம் வரும் எங்களுக்கு LT-1. வேகத்தில பரிமாணம் வரும் உங்களுக்கு LT-1. அதே மாதிரி ஆரம்ப வேகம் இருக்கு தானே. ஆரம்ப வேகம்னு சொன்னாலும் அதுவும் என்னது? அதுவும் ஒரு வேகம். ஆரம்ப வேகம்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வேகம். அப்ப அவருட அலகு மீட்டர் செகண்ட் -1. அவருட அலகு மீட்டர் செகண்ட் -1. அப்ப அவருட பரிமாணமும் எப்படி வரணும்? LT-1. அவருட பரிமாணம் வரும் LT-1. இந்த இடத்துல பாருங்க, A×T, அதாவது 2 பௌதிக கணியங்கள் இருக்கு. அப்ப ஆர்மோடுகளோட அலகு மீட்டர் செகண்ட் -2, நேரத்துல அலகு செகண்ட். இப்ப ரெண்டையும் பெருக்குங்களே, ரெண்டையும் பெருக்கக்குள்ள எங்களுக்கு எப்படி வரும்? மீட்டர் செகண்ட் -2 தர செகண்ட் பெருக்கக்குள்ள வரும் எங்களுக்கு மீட்டர் செகண்ட் -1. இங்க மறை 2, இங்க நேரம் உண்டு. அப்ப பெருக்கக்குள்ள அடிகள் சமனா இருந்தா அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப இந்த ஏடின்றதுல பரிமாணமும் எப்படி வரும் பாருங்க. அதையும் சுருக்கணைங்களுக்கு என்ன வருது? மீட்டர் செகண்ட் -1 தான் வருது. இதுதான் சொல்றாங்க. சொன்ன விஷயம் கிளியரா? ஒரு சமன்பாட்டுல அது உண்மையா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளுடையும் பரிமாணங்கள் சமனா இருக்கணும். ரைட்? இதையும் நோட் பண்ணி எடுங்க. இதையும் நோட் பண்ணி எடுங்க. ரைட்? அப்ப அடுத்த பாயிண்ட் போவோமா? இதுல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹ் இந்த சமன்பாடு கொடுக்கலாம். இஷ்டமான சமன்பாடுகள் குடிக்கலாம். கொடுக்கக்கூடிய மாதிரி லேசான ஒரு சமன்பாடு யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட்? அந்த சமன்பாடு கீழே உங்களுக்கு டியூட்ல கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். என்னன்னாங்க, இதுல உள்ள மேலதிக கேள்விகள் டியூட்ல இருக்கு பாருங்க. அந்த பயிற்சி 1.1ன்னு போட்டிருக்கேன். பின்வரும் சமன்பாடுகள் பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகின்றது. அதுல செய்வோம் இந்த மீதியுள்ள 4 சமன்பாடுகளை. அடுத்த பாயிண்ட்குள்ள போவோம். ஒரு சமன்பாட்டின் தெரியாத கணியம் ஒன்றின் பரிமாணங்கள் அல்லது அலகுகளை துணியலாம். அது என்ன சொல்ல வராங்க? ஒரு சமன்பாட்டுல தெரியாத கணியம் ஒன்றின் அலகுகள் அல்லது பரிமாணத்தை துணியலாமா? அது என்ன சொல்ல வராங்க?
இது எந்த கேள்வின்னு இல்ல உங்களுக்கு தந்த ஆஹ் இது பரிமாணங்கள் நோட்ல 5வது நோட் விளங்கப்படுத்தினேன். இப்ப 6வது நோட்குள்ள போவோம். ஒரு சமன்பாட்டின் தெரியாத கணியங்களை பரிமாணங்கள் அல்லது அலகுகளில் துணியலாம். அது என்னது? அது என்னது? ஒரு உதாரணம் ஒன்று செய்வோம். ஒரு உதாரணம் ஒன்று செய்வோம். இது எழுதிக்கோங்க. இது என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல பீன்றது அமுக்கம், இந்த இடத்துல பீன்றது அமுக்கம், இந்த இடத்துல பீன்றது அமுக்கம். நாங்க அது ஒரு கேள்வியிலே பார்ப்போம். இதை நாங்க கேள்வியிலே பார்ப்போம். பீன்றது அமுக்கம், ரைட்? பீன்றது அமுக்கம். வேகம்ன்றது சாரி வீண்டு சொல்றது வேகம், வீண்டு சொல்றது வேகம். கேள்வி என்னண்டா, கேள்வி என்னண்டா, இந்த அல்பான்றது ரைட், இந்த குறியீடுக்கு வந்து இது ரோமன் கிரேக்க எழுத்துல உண்டு. இந்த அல்பான், இந்த குறியீடு வந்து அல்பான்னு சொல்லுவோம். இந்த குறியீட்டுக்கு பேர் சொல்லுவோம் நாங்க அல்பாண்டு, ரைட்? இந்த அல்பாட பரிமாணம் யாது? அல்பாவின் பரிமாணம் யாது? ரைட்? எப்படி பரிமாண பகுப்பை பாதிச்சு எங்களுக்கு அறியாத கணியம் உண்டு. அதாவது அல்பான்றது யாருன்னு தெரியும், அவருடைய பேர். இப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ன்ற ஒரு கணியம் இருந்தா, அந்த எக்ஸ்ன்றது வந்து ஒரு பௌதீக எந்த மாதிரியான ஒரு பௌதீக கணியம் எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி தான் இந்த அல்பான்றது எப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பௌதீக கணியம், ஏதோ ஒரு பௌதீக கணியமா வரப்போகுது. அந்த பௌதீக கணியம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது விசையா, நேரமா, இல்லாட்டி ஆர்முடுகலா, இல்லாட்டி அடர்த்தியா, இல்லாட்டி அமுக்கமா, நீளமா, பரப்பளவா, என்ன பௌதீக கணியம்னு தெரியும். ஆனா ஏதோ ஒரு பௌதீக கணியம். அப்ப இந்த அல்பாட பரிமாணத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். இந்த அல்பாட பரிமாணத்தை கண்டுபிடிச்சேன்னு எனக்கு என்ன சொல்லலாம்டா, இவருட பரிமாணம் என்னன்னு சொல்லலாம், ரைட்? இவருட பரிமாணம் என்னன்னு சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கேள்வி விளங்கிச்சா? கேள்வி விளங்கினாக்க இதுல எங்களுக்கு பீன்றா யாருன்னு தெரியும். பீன்றது அமுக்கம், இந்த அரைன்னு சொல்றது ஒரு எண், அதாவது மாறிலி. டீன்னு சொல்றது வேகம். அதே மாதிரி இந்த அல்பான்றது யாருன்னு தெரியும் எங்களுக்கு. அல்பா விசையா, அமுக்கமா, அடர்த்தியா, கனவளவா, கொள்ளளவா என்னன்னு தெரியா. அந்த அல்பா அந்த தெரியாத நபரோட பரிமாணத்தை காண போறோம். என் அல்பா யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு டிரெக்டா என்ன சொல்லிடலும், அவரோட பரிமாணத்தை அலைகள் வச்சு சொல்லிடலும். பட் இந்த இடத்துல அல்பா எங்களுக்கு யாருன்னு தெரியா, ரைட்? கேள்வி கிளியரா? கேள்வி கிளியர் என்றால் குயிக்கா ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஓகே, அப்ப எல்லாருக்கும் கேள்வி கிளியர். எப்படி இந்த பரிமாண பகுப்பை பயன்படுத்தி செய்யறதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் முதல் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச கணியத்தில பரிமாணத்தை நாங்க எழுதி கொள்வோம். யாரு தெரிஞ்ச கணியம்? அமுக்கம். அமுக்கத்துக்கு பரிமாணம் என்னது? குயிக்கா தெரிஞ்சாக்கள் மெசேஜ்ல போடுங்க. அமுக்கத்தில பரிமாணம் என்னது? அமுக்கத்தில பரிமாணம் என்னது? ஓ, அல்பான்றது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வித்தியாசப்படுமெண்டா? ஆமா. ஏன்னா இந்த இடத்துல அல்பான்றது எங்களுக்கு யாருன்னு தெரியும். அந்த அல்பா தான் யாருன்னு பார்க்க போறோம். அடர்த்தியிட பரிமாணத்தை குயிக்கா சாட்ல போடுங்க.
ஓகே, நல்ல ஆன்சர்ஸ் வருது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போடுவோம். அமுக்கத்திர அமுக்கத்திர பரிமாணம் வரும். அமுக்கத்திர பரிமாணம் வரும் எங்களுக்கு. அமுக்கம்னு சொன்னா அமுக்கம்னு சொன்னா விசையின் கீழ் பரப்பு தானே. தெரியாட்டி குயிக்கா எழுதிக்கோங்க. விசைன்னு சொன்னா திணிவு தர ஆறுமுடுகள், கீழே பரப்புன்னு சொன்னா மீட்டர் வரைக்கும். அப்ப சுருக்கப்புள்ளியோட அலகு வரும் கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. பாடமாக தேவையில்ல, குயிக்கா நிறுவி எடுத்துக்கொண்டீங்களா சரி. இப்ப அழக பார்த்து என்ன செய்யலும், இவட பரிமாண தனக்கு எழுதி கொள்ளேலும். அப்ப இவட பரிமாணம் எப்படி வரும்? எம் எம் எல் -1 டி -2. இது வந்து அமுக்கத்திர பரிமாணம். இப்ப நான் என்ன சொன்னேன், நாங்க இப்ப இதுக்கு முதல் உள்ள பாயிண்ட்ல பார்த்தோம், ஒரு சமன்பாடு வந்து உண்மையா இருந்தா அந்த சமன்பாட்டுல உள்ள எல்லா உறுப்புகளையும் பரிமாணம் சமனா இருக்கணும். அப்ப இது ஒரு உறுப்பு, இந்த இடத்துல அமுக்கம்னு சொல்றது ஒரு உறுப்பு, இது அவ்வளவும் இன்னொரு உறுப்பு. அப்ப இந்த சமன்பாடு உண்மைன்னு அவங்க சொல்லிட்டாங்க கேள்வியில, இந்த சமன்பாடு உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவருட பரிமாணம் ml-1 t-2 இருந்தா இது அவ்வளத்திலையும் பரிமாணம் என்னவா வரணும்? இதே தானே வரணும். ரைட், அவ்வளவுதான் விஷயம். அந்த ஐடியாவை எடுத்துக்கொள்றதுதான் விஷயம். அதுக்கு பிறகு சுருக்கள் என்னது, சாதாரண ஒரு சுருக்கள் தான் வரப்போகுது. அப்ப பாத்துக்கோங்க, அறைன்றது ஒரு எண். எங்களுக்கு தெரியும் எண் பெருமானம் ஒன்றுக்கு அழகு பரிமாணம் இல்ல. ஒரு நம்பர் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரை சொன்னா அந்த நம்பருக்கு என்ன இருக்காதுன்ற ஒரு அழகு பரிமாணமும் இல்ல. அந்த நம்பரோட ஏதாவது ஒண்ணு சேர்த்து சொன்னா அவருக்கு அழகு பரிமாணம் வரையலாம். இப்ப 5 கிலோகிராம், 5 கிலோகிராம் சொன்னா அந்த கிலோகிராமுக்கு பரிமாணம் இருக்கு. அப்ப அந்த 5ன்ற நம்பருக்கு மட்டும் பரிமாணம் இருக்காண்டி கேட்டா இல்ல. அதுகளதான் நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளணும். ஈஸியான விஷயம் தான், ரைட்? இந்த மெஷர்மெண்ட்ஸ்ன்ற பாடம் ஈஸியான பாடம் தான். பட் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா விளங்கி எடுத்துக்கணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அரைந்து சொல்றது ஒரு எண் பெருமானம். இந்த எண் பெருமானத்துக்கு என்ன இல்லைண்டா பரிமாணம் இல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, பிரதியிட தேவையில்ல. இந்த அல்பான்ற பரிமாணத்தை தான் காண போறோம், அதை அல்பாண்டே வச்சு கொள்ளுவோம். பி வர்க்கம், வேகத்தில பரிமாணம் என்னது? வேகத்தில அலகு மீட்டர் செகண்ட் -1. அப்ப வேகத்தில வர்க்கம்னு வரக்குள்ள, வேகத்தில வர்க்கம்னு வரக்குள்ள வேகத்தில வர்க்கத்தில அலகு எப்படி வரும்? மீட்டர் செகண்ட் -1 வர்க்கம்னு வரும். அதாவது மீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 வரும். மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 வரும். இது வேகத்தில வர்க்கத்தில அலகு, இது வேகத்தில வர்க்கத்தில அலகு. அப்ப அவரோட பரிமாணம் எப்படி வரும்? அவரோட பரிமாணம் வரும் எங்களுக்கு, அவரோட பரிமாணம் வரும் எங்களுக்கு பாருங்க, என் வர்க்கம்னு சொன்னா இங்க வரக்குள்ள எல் வர்க்கம், இங்க வரக்குள்ள எல் வர்க்கம் செகண்ட் -2 டி -2. இது வி வர்க்கம். இப்ப யார்ட பரிமாணத்தை காண போறோம்? அல்பாவை தானே. அப்ப அல்பாவை நாங்க எழுவாய் மாத்திக் கொள்வோம். அல்பா சமன் அல்பா சமன் அல்பா சமன் ml-1 t-2 இன் கீழ் எல் வர்க்கத்தின் கீழ் t -2 வரும். இப்ப பாருங்க, எல் t -2 t-2 வெட்டலாம். t -2 t-2 வெட்டலாம். எல் வர்க்கம் மேல, இந்த எல் வர்க்கம் மேல போக்குள்ள எல்ட மறை 2ஆம் அடுக்கா மாறும். இங்க ஏற்கனவே மறை 4ஆம் அடுக்கு கொண்டு இருக்கு. அப்ப இது சுருக்குனா இப்படி வரும், எம் எல் -3 இன்று வரும். அப்ப அல்பாட பரிமாணம் என்னது? ml -3. இது கிளியர் என்றாக்கள்? செஞ்ச கொஸ்டின் கிளியர் என்றாக்கள்? ரைட், குட். ஓகே, இத நோட் பண்ணிடுங்க, இதை நோட் பண்ணிடுங்க. இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் ஒரு கேள்விகள் செஞ்சோம். இது ஒவ்வொன்றையும் இன்னும் நாங்க நிறைய நிறைய கேள்விகள் செய்யணும். நான் உங்களுக்கு அடுத்த வார டியூட்ஸ்ல தாரேன். ரைட், அடுத்த வார டியூட்ஸ்ல உங்களுக்கு கேள்வி டியூட் ஒன்றும் ரெடியா இருக்கு, நாளைக்கு அப்லோட் ஆகும். வாரக்கலாம் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா இருக்கும். அதுல நான் என்னென்ன கேள்விகள் செய்யணும்னு சொல்றேன். அந்த கொஸ்டினை செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் வாங்க.
அப்ப நீங்க ட்ரை பண்ண பிறகு நான் விளங்கப்படுத்தினாக்கா உங்களுக்கு இன்னும் அது நல்லா விளங்கும். இப்ப இந்த இடத்துல வந்து ஹாஃப் ஏ இல்லாம போகுதுன்னு கேக்குறீங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அல்பாட பரிமாணத்தை தானே காண போறோம். அப்ப இந்த அல்பாட பரிமாணத்தை காணணும்னா இந்த எல்லாருடையும் பரிமாணங்களை தான் நாங்க பிரதியிடணும். இந்த அறைன்ற நம்பருக்கு என்ன இல்லைன்னா பரிமாணம் உண்டு இல்ல. அப்ப அவட பரிமாணம் உண்டு இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னா பிரதியிட தேவையில்ல. ஓகே, இன்னொரு உதாரணம் செய்வோம். இன்னொரு உதாரணம் செய்வோம். இத நோட் பண்ணி எடுத்துட்டா மெசேஜ் ஒன்று போடுங்க. இவருக்கு பரிமாணம் ஒன்று இருந்தா எப்படி செய்யண்டா, இது அவருக்கு பரிமாணம் இருந்தா பிரதியிட போறீங்க, இல்லாட்டி விட போறீங்க, அவ்வளவுதான். ரைட், ஓகேயா? அப்ப இதுல இன்னொரு உங்களுக்கு வேலை ஒன்று கொடுக்கலான் இருக்கேன். இப்ப அல்பாட பரிமாணத்தை கண்டுபிடிச்சிட்டு, அப்ப அல்பா என்ன பௌதிக கணியமா இருக்கும்? அல்பான்ற பௌதிக கணியத்துக்கு பேர் என்னவா இருக்கும்? அல்பான்ற பௌதிக கணியத்துக்கு என்ன பேர் இருக்கும்? அல்பான்றது ஏதோ ஒரு பௌதிக கணியம் தானே. ரைட், ஒரு ஆள் ஆன்சர் வருது, மத்தாக்க ஒரு ஆள் சொன்ன ஆன்சர் சரி. ரைட், குட். ஆன்சர்ஸ் வந்து கொண்டிருக்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ரைட், குட். அவ்வளவுதான் விஷயம். ரைட், உங்க எல்லாருக்கும் விளங்கி இருக்கு. ம். எம்எல் மைனஸ் த்ரீன்னு சொன்னா இதை டிரெக்டா பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன தெரியாதுங்க, யாரா இருக்குன்னு தெரியா. இவட பரிமாணத்தை வச்சு அழக கெஸ் பண்ணுங்க. அழக கெஸ் பண்ணுங்க. எம்பு சொன்னா கிலோகிராமா இருக்கும், எந்த சொன்னா மேஸ்ண்டா கிலோகிராம், இல்லன்னு சொன்னா நீளம், நீளம்னு சொன்னா மீட்டர். அப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்றது யாரு? அடர்த்தி. ரைட், இது அடர்த்தி. ஓகேயா? இந்த இந்த கொஸ்டின் கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? கொஸ்டின் கிளியர்ண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, குட். ஓகே, குட். இதுல இன்னொரு கொஸ்டின் செஞ்சுட்டு நாங்க போவோம். இதுல இன்னொரு கொஸ்டின் ஒன்று செஞ்சுட்டே நாங்க போவோம். டியூட்ல இடம் இல்லாட்டி உனக்கு எல்லாரும் மெஷர்மெண்ட்ஸ்க்கு கொப்பியாண்டு யூஸ் பண்ணீங்க தானே. டியூட்ல உங்களுக்கு வந்து நோட்ஸ்க்காக கொடுத்துருக்கு. டியூட்ல மார்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல மார்க் பண்ணுங்க. இடம் இல்லாட்டி கொப்பியில டியூட்ல உள்ள பேஜ் நம்பரை போட்டு சரி, அல்லது டியூட்ல உள்ள டாபிக் நம்பரை போட்டு சரி, எக்ஸ்ட்ரா செய்த விஷயங்களை கட்டாயம் நோட் பண்ணி எடுத்து போங்க. இடம் இல்லாட்டி எழுதாம இருக்காங்க. இரண்டாவது உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஈசமன் கேயுடன் ஈசமன் கேயுடன் 1 பிளஸ் எஃபின் கீழ் பி. எஃபின் கீழ் பி. இதுல ஈன்றது இதுல ஈன்றது சக்தி.
ஈன்றது சக்தி, எஃப்ன்றது விசை, எஃப்ன்றது விசை. அப்படியா இருந்தா கேக்கமா பீட பரி பரிமாணங்களை கண்டுபிடிச்சீங்கடா. சரி, கேள்வியாக எழுதி கொண்டாலும் பரவாயில்ல. இந்த சமன்பாடு எழுதிட்டு இங்கு E ஆனது சக்தி, F ஆனது விசை எனில் கேக்கமா பி ஆகியவற்றின் பரிமாணங்களை காண்க. கேள்வியா எழுதி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தான் கண்டுபிடிச்சு குயிக்கா பாப்போம் யாரு முதல்ல ஆன்சரை போடுறான்னு. கண்டுபிடிச்சு குயிக்கா ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போட ட்ரை பண்ணுங்க. கே இல்ல, கே டெம்பரேச்சர் இல்ல. இந்த இந்த இடத்துல கேள்வி சொல்றது கேள்வின்னு இல்ல. நீங்க கேண்ட யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. முதல் அல்பான்னு பார்த்தோமே, அந்த மாதிரி இந்த இடத்துல கேன்றது யாருன்னு அவங்க சொல்லல. நீங்க பரிமாண பகுப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. பாப்போம், ஒரு ஆன்சர் ஒண்ணு வந்திருக்கு. கே சொன்னால கேண்டா சரின்ற மாதிரி இருக்கு. ஓகே சரி, டி பாப்போம். வினோதர்ஷனிட பிபில கேசரி பிபில இல்ல. இல்ல யாரு ஜெனுயன் ஆன்சரும் இல்ல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் திக்கான கொஸ்டின் தான் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஐடியா உண்டு தானே, இப்படி வச்சு கொண்டு செய்யலாட்டி பிராக்கெட் நீக்குங்க. கேயால பெருக்கிக்கோங்க. ரைட், கே பிராக்கெட் இல்லாமக்கி கேயால பெருக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஐடியா வரும். ரைட், நாங்க பார்ப்போம். இந்த இடத்துல ஈண்டு சொல்றது யாருண்டா சக்தி தானே. அப்ப சக்திக்குரிய அழகு தெரியாட்டி இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சக்திக்கு நீங்க ஓ லெவல்ல படிச்சு ஏதாவது ஒரு சமன்பாடு யோசிங்க. ஏன்னா சக்திக்குள்ள அழகு பாடமாக்க தேவையில்ல. பாடம் இருந்தா பரவாயில்ல, பட் பாடமாக்க தேவையில்ல. அப்படி தெரியாட்டி என்ன செய்யுங்கன்னா, சக்திக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு வந்து யூஸ் பண்ணுங்க. என்னென்ன சமன்பாடு ஓ லெவல்ல படிச்சிருக்கீங்க? இயக்க சக்திக்கு ஹாஃப் எம்பி வர்க்கமும் அழுத்த சக்திக்கு என்ஜிஹெச், இந்த மாதிரி 2 சமன்பாடு பாய்ச்சு. இதுல யாராவது ஒரு ஆளை பாவிச்சு என்ன செஞ்சுக்கோங்கன்னு சொன்னா,
இந்த சக்தியோட அழகு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. எம்னு சொன்னா கிலோகிராம், ஜின்னு சொன்னா ஈர்ப்பு ஆர்முடுகள், அப்ப ஆர்முடுகள்னு சொன்னாலே மீட்டர் செகண்ட் -2, எச்ன்னு சொன்னா உயரம், உயரத்தை மீட்டர்ல தான் அளக்க போறோம். அப்ப இது எங்களுக்கு சுருக்குனா எப்படி கிடைக்கும்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இது என்னது? சக்தியிட அலகு. அப்ப சக்தியிட அலகு தெரிஞ்ச எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்னா பரிமாணத்தையும் எழுதி கொள்ளலாம். அதுக்கு முதல் இங்க ஒரு ஸ்டெப் எழுதி கொள்றேன். கே பிராக்கெட் நீக்கி, அப்ப E சமன் K உடன் KF இன் கீழ் B என்று வரப்போகுது. ரைட். இப்ப நான் உங்களுக்கு தந்த நோட்டுல அஞ்சாவது பாயிண்ட் நாங்க யூஸ் பண்ணோம். ஒரு சமன்பாடு வந்து உண்மையா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்புகளுடையும் பரிமாணங்கள் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். அதாவது இவட பரிமாணம் சமனா இருக்கணும் இவருக்கு, இவட பரிமாணம் சமனா இருக்கணும் இவருக்கு. அப்ப எங்களுக்கு ஈட பரிமாணம் தெரியும். ஈட பரிமாணம் என்ன தெரியும்? ஈட அலகு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 ஈட பரிமாணம் வரும் ml வர்க்கம் T-2 உண்டு. அந்த பரிமாணம் யார்ட பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும்? கேட பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும். ஏண்டா ஒவ்வொரு உறுப்புகளுடையும் பரிமாணங்கள் சமன். அப்ப கேட பரிமாணம் என்னது? கேட பரிமாணமும் அதேதான். ஏண்டா இது சமன்பாட்டில் ஒவ்வொரு உறுப்புகள் தானே. அப்ப இவட்ட பரிமாணத்துக்கு சமன். ஆகவே கேட பரிமாணத்தை என்ன செஞ்சு விட்டோம்னு சொன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். கேயும் சரி, கேட பரிமாணமும் சரி. ரைட். ஓகேயா? ஓகேயா? இப்பண்டா வினோதர்ஷின் ஆன்சர் சரின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட். இப்ப இப்ப இவரை நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தரேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தரேன். உங்களுக்கு இந்த வீக் கூடுதலா கூடிய அளவு பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ் தனியா ஸ்டார்ட் ஆகும். அதாவது மண்டேயும் வென்ஸ்டேயும் உள்ள இந்த கிளாஸ்க்கு மேலதிகமா பேசிக் பிசிக்ஸ் தனியா ஸ்டார்ட் ஆகும். நான் அதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு குரூப்ஸ்ல போடுறேன். குரூப்ல போடுறேன். அதுக்கும் ஜாயின் ஆகுங்க. ஏன்னா பேசிக் பிசிக்ஸ் வந்து இதை விட பேசிக்கான்றது இல்ல. அந்த பேசிக் பிசிக்ஸ் சொல்றது ஒரு கெமிஸ்ட்ரிக்கும் பேசிக்கா இருக்க போகுது, மேக்ஸுக்கும் பேசிக்கா இருக்க போகுது, பிசிக்ஸ்க்கும் பேசிக்கா இருக்க போகுது. ஸோ கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. ரைட். பயோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கட்டாயம். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கட்டாயம்னா உங்களுக்கு மேக்ஸ்ல எடுத்தோட பெரிய சுருக்கள் வரும். அந்த பெரிய சுருக்களுக்கு முதல் இதை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்க ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப நீங்க ஓ லெவல்ல படிக்காத நிறைய ட்ரிக்ஸ் படிக்க போறோம். ரைட். ஒரு பின் அமௌண்ட் வந்தா ஓ லெவல்ல நீங்க ஒரு 6 வரைக்கும் எழுதி சுருக்கிறத ஒரே வரியில சுருக்கலாம். அது ஓ லெவல்ல எப்படியும் படிச்சிருக்க மாட்டீங்க. அது மாதிரி முக்கியமான ஒரு நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கு. லாக் புக்லயும் ரொம்ப அட்வான்ஸான லாக் புக் சுருக்கள் பார்ப்போம். ஓ லெவல்ல பார்த்த சுருக்களுக்கு ரொம்ப ரொம்ப மேலதிகமா. ரைட். எல்லாம் தேவை. அந்த கிளாஸ்க்கும் ஜாயின் ஆகும். இப்ப பார்ப்போம் நாங்க இவண்ட பரிமாணம். இப்ப இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகள் தானே. அப்ப இவண்ட பரிமாணம் யாருக்கு சமனா இருக்கணும்னா இந்த ஈன்றவண்ட பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும். ஈன்ற சக்தியில பரிமாணம் என்னது? ml வர்க்கம் T-2 சமனா இருக்கணும் இந்த KF இன் கீழ் பீன்றவருட பரிமாணத்துக்கு. KF இன் கீழ் பீன்றவருட பரிமாணத்துக்கு. இப்ப கேட பரிமாணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் தானே. அப்ப அதையும் எழுதிக்கொள்ளும். ml வர்க்கம் T-2 சமன் கேட பரிமாணம் எங்களுக்கு தெரியும். ml வர்க்கம் T-2 இன்டு f இன் கீழ் b என்று வரும். நான் எப்பயும் இன்னும் பிரதியிடல. எஃப்ன்னு சொன்ன விசை அது ஏன் பிரதியிடல்ன்ற உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல வேணும். பாருங்க இவரையும் என்ன செய்யலாம்டா எங்களுக்கு
சுருக்கலாம். அப்ப சுருக்கி அகற்றக்குள்ள இந்த பிய குறுக்கு பெருக்கம், அதாவது சமன்பாட்டுல சமனுக்கு கீழே சமன்பாட்டுல ஒரு பகுதியில இருக்குது அந்த சமன் குறிக்கு இந்தியால வரக்குள்ள என்னவா மாறும்? தொகுதிக்கு மாறும். அது எப்படி மாறும்னு சொன்னா இப்ப இதுவும் கேன்சல் ஆனா இப்படிதான் மிச்சப்பட போகுது. ஒன்று சமன் எஃபின் கீழ் பின்னு வரப்போகுது. இந்த பிஏ இல்லாமக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் பியால பெருப்போம். அங்கால செய்யறது இங்கால செய்வோம். அப்ப பிபி கேன்சல் ஆனா கடைசியானக்கு வரும் டி சமன் எஃப். ஆகவே பீட பரிமாணம் யார்ட பரிமாணத்துக்கு சமன்? விசைட பரிமாணத்துக்கு சமன். விசைட பரிமாணம் எங்களுக்கு என்ன வரும்? எம்எல் வர்க்கம் ml t-2 வரும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 mlt-2 வரும். ரைட், ஓகேயா? இந்த क्वेश्चन ஓகேயா? விளைஞ்சா இருக்கும். இந்த क्वेश्चन ஓகேயா? விளைஞ்சா இருக்கும். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க விலங்குனாக்கள். ஓகே, ஒரு ஆள் திரும்ப சொல்லணும்னு சொல்றீங்க, சொல்றேன். என்னன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள் தானே, ஒவ்வொரு உறுப்புகளின் பரிமாணங்கள் சமனா இருக்கணும். அப்ப இந்த முழு உறுப்புடையும் பரிமாணம் யாருக்கு சமனா இருக்கணும்னா இந்த ஈன்றவரிட பரிமாணம். அப்ப எங்களுக்கு கேந்திர பரிமாணத்தை நாங்க முதல் கேள்வியில கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரெண்டு பேரோட பரிமாணத்தையும் பெருக்கக்குள்ள பிரதியிடக்குள்ள இவரும் ஃபுல்லா கேன்சல் ஆகும். அப்ப மிச்சப்பட போறது ஒன்று சமன் எஃபின் கீழ் அந்த ஸ்டெப்பையும் நான் எழுதுறேன் லைட்டா இந்த விலங்கல்ல கேட்டதுக்காக. ஒன்று சமன் எஃபின் கீழ் பின்னு வரப்போகுது. இப்ப இங்கால உள்ள பிஏ இல்லாமக்க என்ன செய்யறேன்னா சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் பிஏ ஆல பெருக்கிக் கொள்றேன். அப்ப இந்த பி கேன்சல் ஆகக்குள்ள பி சமன் எஃப் வரும். எஃப் சமன் எம்எல்டி -2 வரும். ஓகேயா? திரும்ப சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேயா? ஓகே, ரைட், குட். இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போவோம். ரைட், இந்த 4 क्वेश्चंसக்கு மேலதிகமா உங்களுக்கு தனியா ஒரு எக்ஸசைஸுகள் ஒரு டியூட்டர் ரெடி ஆயிக்கொண்டு இருக்கு. அதை நான் நாளைக்கு மாதிரி குரூப்ல போட்டு விடுறேன். அதுல உள்ள எல்லா क्वेश्चंसையும் ட்ரை பண்ணுங்க. அதுல உள்ள எல்லா क्वेश्चंसையும் ட்ரை பண்ணுங்க. இப்ப அடுத்ததுக்குள்ள போவோம் நாங்க. முதலாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, பின்வரும் சமன்பாடுகள் பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. பின்வரும் சமன்பாடுகள் பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுக. முதலாவது சமன்பாடு v சமன் u பிளஸ் at பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகன்னா முதல்ல கேள்வியை நீங்க விளங்கிக் கொள்ளும் என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க. கேள்வியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இடது பக்கம் உள்ள கணியங்களோட பரிமாணம் இடது பக்கம் உள்ள, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடது பக்கம் உள்ள கணியங்களோட பரிமாணம் சமனா இருக்கணுமா வலது பக்கத்தில் உள்ள கணியங்களோட பரிமாணத்துக்கு. அதுதான் பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகண்டா அது அர்த்தம். எப்படி காட்டுறதுன்னு பார்ப்போம். இப்ப வேகம்னு சொன்னா வேகத்தில பரிமாணத்தை டிரெக்டா எழுதலும் என்னது எங்களுக்கு ms l into t-1 வரும். வேகத்தில பரிமாணம் வரும் எங்களுக்கு l into t-1. அப்ப LHSல உள்ள இப்படி எழுதுவோம். அப்ப LHS அதாவது இடது பக்கம் உள்ளவரோட பரிமாணம் என்ன வருது எங்களுக்கு LT-1. இப்ப வலது பக்கம் உள்ளதை எடுப்போம். வலது பக்கம் உள்ள பௌதிக கணியங்கள் எடுப்போம். வலது பக்கம் உள்ள பௌதிக கணியங்கள்ல பாருங்க, யூன்றதும் ஆரம்ப வேகம், அதுவும் ஒரு வேகம் நான் முதல் கேள்வியில விளங்கப்படுத்தேன். அப்ப யூன்ற பரிமாணம் எப்படி வரும்னா LT-1 என்று வரும்.
ரைட். யூட பரிமாணம் எல்டி மைனஸ் ஒன். எங்களுக்கு ஏ இன்டூ டீட பரிமாணத்தை எழுதிக்கொள்ளும். ஏன்னு சொல்றது யாரு? ஆறுமுடுகள். ஆறுமுடுகளோட பரிமாணம் வரும் எல்டி மைனஸ் டூ. டிரெக்டா அப்படி எழுத இல்லாட்டி மனசுள்ளுக்கு நீங்க அழகா யோசிச்சுக்கோங்க. பாருங்க, மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன், மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. மனசுள்ளுக்கு அதை யோசிச்சுட்டு இங்க எழுதுங்க. பிழைக்கும்ன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தா இங்க தனியா எழுதி பார்த்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நேரத்தில பரிமாணம் டி. பாருங்க, ரெண்டையும் சுருக்கக்குள்ள எப்படி வரும்? எல்டி மைனஸ் ஒன், எல்டி மைனஸ் ஒன்னு வரும். எங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாட்டுல பரிமாணங்கள் சமனா இருந்தா, ஒரு சமன்பாட்டுல பரிமாணங்கள் சமனா இருந்தா என்ன செய்யலாம்? அதை கூட்டலாம். அப்ப இதையும் இதையும் கூட்டினாலும் எனக்கு வரப்போற கணியத்திர பரிமாணம் என்னது? அதே டி மைனஸ் ஒன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னையும் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ன கூட்டினாலும் கிடைக்க போறதும் ஒரு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் தானே. அதுதான் இங்கேயும் எழுதி இருக்கோம். ரைட். விளைஞ்சா அப்ப பாருங்க, எல்ஹெச்எஸ்ல உள்ள பரிமாணம் என்ன வந்துச்சு? எல்டி மைனஸ் ஒன். ஆர்ஹெச்எஸ்ல உள்ள பரிமாணம் என்ன வந்துச்சு? எல்டி மைனஸ் ஒன். ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சமன் எல்டி மைனஸ் ஒன். எல்டி மைனஸ் ஒன். சொன்ன விஷயம் கிளியரா? சொன்ன விஷயம் கிளியரா? கிளியர் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ரைட். இவ்வளவுதான் விஷயம். பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகின்ற இதைத்தான் நாங்க செய்யணும். இதன் நோட் டவுன் பண்ணிட்டு ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. இதை நோட் டவுன் பண்ணிட்டு ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவதுல எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி. இது முதல் செஞ்சதுனால நான் குயிக்கா சொன்னேன். ரெண்டாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி, யூன்றது ஆரம்ப வேகம், ஏடின்னு சொன்னது இங்க உள்ள ரெண்டு பேரே தான், ஆறுமுடுகளும் நேரம். ரைட். ரெண்டாவதுக்கு இந்த மாதிரி எல்ஹெச்எஸ் உள்ள பரிமாணம் என்னது? அது ஆர்ஹெச்எஸ்ல உள்ள பரிமாணத்துக்கு சரியா வருதான்னு காட்டுங்க. ரைட். இப்ப செய்யுங்க. ஏன்டா நீங்க ஒரு பிசிக்கல் கிளாஸ்ல இருந்த மாதிரி இல்ல, பிசிக்கல் கிளாஸ்ல இருந்து சொன்னா எனக்கு உங்களை வந்து கூட கொப்பியை வந்து பார்க்கலும். இங்க அப்படி இல்லை. நீங்க தான் என்னன்னு சொன்னா செல்ஃப் டிசிப்ளினோட ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு பிசிக்கல் கிளாஸோட ஆன்லைன் கிளாஸ் என்ன மாதிரி ஒரு விதத்துல நல்லம்னு சொன்னா, பிசிக்கல் கிளாஸ் வந்து நிறைய பேர் இப்போ 2 ஹவர் கிளாஸ்க்கு 4 ஹவர் பஸ்ல போற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏ-லெவல் செஞ்சாக்களுக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் குறையறதுக்கு பெரிய ரீசன். ரைட். இந்த முறை எக்ஸாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வர போகுது தானே, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ரைட். ஒரு சில பேர் மெடிசின் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, இன்ஜினியரிங் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அவங்கள்ட்ட ஏன் மிஸ் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா சொல்ற ரீசன் டைம் போதா, கடைசி நேரம் பாஸ் பேப்பர் செய்ய டைம் போதா, தியரி ரிவைஸ் பண்ண டைம் போதா. ஸோ ஏ-லெவல் லைஃப்ல நீங்க ரொம்ப கவனம் கொடுக்கணும். எதுக்குன்னு சொன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட். நான் சொல்லல 24 ஹவர்ஸும் புக்கோட இருங்க. படிக்கிற டைம்ல அந்த வேலையை மட்டும் தான் ஆரம்பிப்பேன். இந்த 1.5 hour நீங்க படிக்கிறதுக்கு தான் ஒதுக்குனீங்கன்னு சொன்னா அந்த 1.5 hour ஃபுல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யுங்கன்னா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்னேன், ஓ-லெவல்ன்றது ஒரு மரத்தான் ரேஸ் மாதிரி. ஸ்டார்ட்ல ஓடக்குள்ள நடந்து போனாலும் கடைசி ரவுண்ட ஸ்பீடா ஓடுனீங்கன்னு சொன்னா பிளேஸ் பண்ணலாம். அப்படித்தானே? ஓ-லெவல் கிரேட் 10 ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஓரளவு படிச்சிருப்பீங்க. எக்ஸாம் கிட்ட வரக்குள்ள நல்லா படிச்சிருப்பீங்க. நல்ல ரிசல்ட் வந்து வந்திருக்கும். அதாவது ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கடைசி 2-3 மாசத்துல பார்த்துருப்பீங்க. ஏ-லெவல் அப்படி இல்லை. ஏ-லெவல்னு சொல்றது 100 மீட்டர் ரேஸ் மாதிரி. நீங்க ஸ்டார்ட்ல இருந்து ஸ்பீடா ஓடினா மட்டும்தான் என்ன செய்யணும்னா பிளேஸ் பண்ண இயலும். ரைட். ஓ ஓ
ரெண்டாவதுல சின்ன ஒரு பிலவுண்ட் இருக்கு, சாரி. ரெண்டாவது இப்பதான் பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கு. ரெண்டாவதுல அந்த யூ ஒன்று இருக்கு தானே, அந்த யூக்கு பக்கத்துல டி ஒன்று வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. நானும் இப்பதான் கவனிச்சேன், சாரி. அதான் ஆன்சர் வரலையா பார்த்தேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எடுத்துருக்கீங்க. எஸ் செமன் சமன்பாட்டு எழுதிக்கோங்க. எஸ் செமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வரும். இந்த இடத்துல டி ஒன்று மிஸ் ஆயிருக்கு பிரிண்ட் பண்ணக்குள்ள, நானும் ரீசெக் பண்ணக்குள்ள கவனிச்சு விடல, இப்பதான் கண்ணு. ரைட், இந்த இடத்துல டி ஒன்று வரும். எஸ் செமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வரும். இப்ப பரிமாணங்கள் சமனாவதான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சரி. செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் ஒன்று போடலாம், ஓகேன்னு. அல்லது என்ன மாதிரியான டவுட்ஸ் வருதுன்னு சொன்னா அதையும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒன்றும் கிளியர் பண்ண விட ஈஸியா இருக்கும். கிளாஸ் நடக்கிறது உங்களுக்கு, ஸோ பயப்படாம டவுட் கேளுங்க. வர்க்கம் நீக்கெல்லாம் போகாதீங்க. இதன் நோக்கம் என்னது? எல்ஹெச்எஸ்ல உள்ள கணியத்திர பரிமாணம் சமனா இருக்கணும் ஆர்ஹெச்எஸ்ல உள்ள கணியத்திர பரிமாணத்துக்கு. வர்க்கம் எல்லாம் நீக்கி இன்னும் சிக்கல் படுத்திக் கொள்ளாங்க. ரைட், பார்ப்போம். இன்னும் நிறைய கேள்விகள் செய்யறதுக்கான நான் செய்வேன். எஸ் என்று சொன்னா இடப்பெயர்ச்சி, எஸ் என்று சொன்னா இடப்பெயர்ச்சின்னு சொன்னேன். அப்ப இடப்பெயர்ச்சிட அலகு வந்து மீட்டர். எஸ் என்று சொன்ன இடப்பெயர்ச்சி அலகு மீட்டர். அப்ப எல்ஹெச்எஸ்ல உள்ள கணியத்திர பரிமாணம் வரும் என்னது? மீட்டர்னு சொன்னா எல். மீட்டர்னு சொன்னா எல். ஆர்ஹெச்எஸ் பார்ப்போம். இந்த இடத்துல யூன்னு சொன்னா வேகம், அப்ப வேகத்திர பரிமாணம் எங்களுக்கு தெரியும் எல்டி மைனஸ் ஒன். தர டீன்னு சொன்னா நேரம், நேரத்திர பரிமாணம் தெரியும் டி. ரைட். சக அரைன்னு சொல்றது ஒரு மாறிலி, அதாவது மாறிலின்னு சொன்னா நம்பர்ஸ். ரைட், ஒரு நம்பர் அரைன்ற நம்பரோட பெருமானம் பசமஞ்சு தான், ஹாஃப் தான். அதை நீங்க இந்த நாட்டுல அரைன்னு எழுதினாலும் ஒன்றுதான். இன்னொரு 100 வருஷம் போயிட்டு வேற ஏதாவது நாட்டுல அரைன்னு எழுதினாலும் ஒன்றுதான். அது மாறிலி. ரைட், மாறிலி எப்போதும் மாறாத கணியங்களை மாறிலின்னு சொல்லுவோம். அந்த மாறிலிகள்ல என்ன நடக்காதுன்னா அவங்களுக்கு பரிமாணம் இல்லப்பா, அரைக்கு பரிமாணம் இல்லை. ஏன்றது ஆர்முடுகள் பரிமாணம் வரும் எல்டி மைனஸ் டூ. டீன்றது நேரம், நேரத்துல பரிமாணம் வரும் டி வர்க்கம். அப்ப இந்த டி மைனஸ் டூ டி கேன்சல் ஆகுள்ள இங்க எல், டி மைனஸ் டூ டி வர்க்கம் கேன்சல் ஆகுள்ள இங்க எல். சோ ஆர்ஹெச்எஸ் பரிமாணம் என்னது? எல். ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ் சமன் எல். ஆகவே சமன்பாடு பரிமாண முறைப்படி உண்மையானது. ஓகேயா? இந்த கொஸ்டின் ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட், குட். அடுத்ததுல சி வந்து ஹோம்ஒர்க். சி எல்லாருக்கும் செய்யலாம். டிய ட்ரை பண்ணுங்க. சி ஹோம்ஒர்க், டிய ட்ரை பண்ணுங்க. சியும் ஈஸியானது ஒன்றுதான். இதே மாதிரி பரிமாணங்களை பிரதிட்டுட்டீங்கன்னு அதையும் காட்டலாம். டிய கொஞ்சம் பார்ப்போம். டியும் ஈஸி தான். கொஞ்சம் அந்த கீழே ஒரு நம்பர் வந்து தலை பார்ப்போம். டிய ட்ரை பண்ணுங்க. ரெக்கார்டிங்ஸ நம்ப வேண்டாம். ரைட், போடுற ஐடியா நினைச்சா போடுவேன், இல்லாட்டி இல்ல. ரைட், அது எந்த விருப்பம் தான். ஸோ ரெக்கார்டிங்ஸை நம்ப வேணாம். சில வேளை நான் போட மாட்டேன்.
கொஸ்டின் எழுதி விடுங்க. ரைட், டியூட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரக்குள்ள நான் அனுப்புற கொஸ்டின் டியூட்டையும் ஃபில் பண்ணி கையில ரெடியா வச்சுக்கோங்க. அந்த பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸையும் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சா இன்க்ளூட் பண்ணி விட்டு s equal v plus u by 2 into t. s equal v plus u by 2 into t. இதுல s இடப்பெயர்ச்சி, v இறுதி வேகம், u ஆரம்ப வேகம், t நேரம். ரைட், அல்ல ரெண்டாவது அந்த பெரிய கொஸ்டின் தான் நாங்க முக்கியமா பார்க்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி, அதுல தான் நிறைய பேர் கொஞ்சம் இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அதை தான் எனக்கு முக்கியமா பார்க்கணும். அதனாலதான் சிஏ ஹோம்ஒர்க் கொடுக்கும். நம்மளுக்கு பிசிக்ஸ்ல எப்படி படிக்கணும்னு நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தேன். ரீசெண்டா இந்த பிசிக்ஸ் கிரெடிட் யூடியூப் சேனல்ல இருக்கும். அதையும் பாருங்க. நீங்க ஏன் ஒரு ஏ லெவல்ல மேக்ஸ் அல்லது சயின்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும், அது சூஸ் பண்றதால இருக்க அட்வான்டேஜஸ் என்னது, அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பிசிக்ஸ் பாடத்தை எப்படி படிக்கிறது. நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த வீடியோஸை பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது ஏ லெவல் ரிலேட்டடா உங்களோட ஃபியூச்சர் டிகிரிஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் வருதுன்னு சொன்னா எனக்கு ஏதாவது ஒரு வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டீங்கன்னா நான் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து எனக்கு டைம் இருக்கக்குள்ள எடுத்து அப்லோட் பண்ணி விடுவேன். ரைட், ஸோ இன்னும் திரும்ப இன்னும் 2 நாள்ல அடுத்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். எல்லாத்தையும் பாருங்க. அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கிளாஸ் டீடைல்ஸ் நீங்க இங்க போனாலும் பார்க்கலாம். நான் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் என்ன சேனல்ல, அதுலயும் நீங்க வேணும்னா பார்க்கலாம். அது இல்லாம இந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆக வேண்டாம். 26 ஏழு பேட்சுக்கு ரைட்ஸ் உங்களை சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டு இந்த அச்சீவர்ஸ் அகாடமியில இன்னும் உங்களுக்கு 4 பாடமும் தியரி கிளாஸஸ் நடக்க போகுது. பயோ, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஃபைனல் எக்ஸாம் போற வரைக்கும் இந்த 4 பாடத்துக்குமே எங்க டியூட்டரியில நடக்க போகுது கிளாஸஸ். ரைட், அந்த எந்த பாடத்துக்கு சரி ஜாயின் ஆக வேணும்னு சொன்னா அகாடமியில நம்பர் இருக்கு, இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நார்மல் கால் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணி பட மாட்டாது. என்ற எக்கச்சக்கமான கால்ஸ் வந்துகிட்டு இருக்கதால என்ன 3 பேட்ச் ரன் ஆகி கொண்டிருக்கு. ஒரு 500க்கு மேல 600க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நார்மல் கால்ஸ் மேனேஜ் பண்ணி கொள்ள கஷ்டம்ன்றதால தான் அட்மின் வாட்ஸ்அப்ல இதை மேனேஜ் பண்றாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுவோம். எல்லா கிளாஸஸ்க்கும் பேமெண்ட் 1400 தான் நினைக்கிறேன். தியரி கிளாஸஸ்க்கு பேமெண்ட் 1400 தான். நோ அட்மிஷன் ஃபீஸ். விருப்பம் ஜாயின் ஆக விருப்பமான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகணும். இப்ப கேள்விக்குள்ள போவோம் நாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கு கட்டாயம் இல்லை, அதுக்கு அதை கொஞ்சம் தெளிவா விளங்கி கொள்ற மைண்ட் செட்ல இருந்து எல்லாம் தெரியும். நிறைய பேர் இப்ப சாப்பிடுறதுக்கு சாப்பாடு பிளேட் எடுக்கிறதுக்கு மாதிரி போறீங்க. இந்த கேள்வி செஞ்சுட்டே இருக்கோம். அதுதான் உங்களுக்கு டின்னர் இன்னைக்கு. அடுத்த கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்னைக்கு டின்னர். ஸோ வேற டின்னர் ஒன்றும் இல்லை. இப்ப பார்ப்போம். இந்த இடத்துல இவரை கொஞ்சம் பிராக்கெட் நீக்கி எழுதி கொள்வோம். எஸ் மேம், பிராக்கெட் நீக்கி எழுதக்குள்ள பிடி பை 2 பிளஸ் யூடி பை 2. ரெண்டாலையும் பிராக்கெட் நீப்போம், டி ஆலையும் பிராக்கெட் நீப்போம். அப்ப இடது பக்கம் உள்ள கணியம் வந்து யாரு? எஸ் என்ற இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சியிட பரிமாணம் எல். வலது பக்கம் உள்ள கணியங்கள் பாருங்க. பிடி, பிடின்னு சொன்ன வேகம் தான் எல்டி மைனஸ் 1, டீண்டா நேரம். கீழே 2க்கு பரிமாணம் இல்ல, யோசிக்க தேவையில்லை. இங்கேயும் அப்படிதான். அப்ப சுருக்கக்குள்ள வரும் எல் எல் கடைசியா. ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் டவுட் இல்லை, குயிக்கா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. அடுத்துள்ள கொஸ்டின் தான் முக்கியமானது, அதை பார்ப்போம் நாங்க. ரைட், அடுத்தது பார்ப்போம். பரிமாண பகுப்பு முறையினால் சமன்பாடுகளை பெற
இப்ப இவ்வளவு நேரம் என்ன செஞ்சோம்னா ஒரு சமன்பாடு ஒன்று தந்தா அந்த சமன்பாடு உண்மையாகுதான்னு பார்த்தோம். உண்மையாகணும்னா என்னது? இடது பக்கம் உள்ள கணியங்களோட பரிமாணம் சமனா இருக்கணும், வலது பக்கம் உள்ள கணியங்களோட பரிமாணத்துக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்க போறோம் நாங்க பரிமாணத்தை யூஸ் பண்ணி. ரைட், பரிமாணத்தை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஊசல் குண்டொன்றின் அலைவு காலம், ஊசல் குண்டின் திணிவு, ஊசலின் நீளம், ஈர்ப்பார்முடுதல் என்பவற்றில் தங்கியிருக்குமாய் அதன் அலைவு காலத்திற்கான டீக்கான கோவையை பரிமாண முறையாக பெறுக. அங்க கோவைன்னு எழுதிக்கோங்க. கோவைன்னு எழுதிக்கோங்க. என்னன்னு சொன்னா இப்படி ஒரு ஊசல் குண்டம் வந்து இருக்கான். இப்படி ஒரு நூல்ல இந்த குண்டை கட்டி தொங்க விட்டுட்டு ஏதாவது ஒரு முனையில பிடிச்சு விடுவிக்கக்குள்ள என்ன நடக்கும்? அது அலையும் என, அதாவது இங்க இருந்து இங்க போகும், திரும்ப இங்க இருந்து இங்க வரும். இந்த மாதிரி ஒரு அலைவியக்கத்தை நிகழ்த்த போகுது. இங்க இருந்து இங்க போகும், திரும்ப இங்க இருந்து இங்க வரும், திரும்ப இங்க இருந்து இங்க போகும். ரைட், இதுல இந்த ஊசல் குண்டுட நீளம், இந்த ஊசல் குண்டுட நீளம் சொல்றாங்க சிம்பிள் எல். ஊசல் குண்டுட நீளம் அது ஒரு கயிறொன்ல, அது ஒரு இலையொன்ல தானே கட்டி தொங்க விடுறாங்க. அந்த ஊசல் குண்டுட நீளம் சொல்றாங்க எல். இவட திணிவு, இந்த ஊசல் குண்டு இருக்கே இவட திணிவு சிம்பிள் எம்மா. இந்த இடத்துல புவியீர்ப்பார்முடுகள் ஒன்று தாக்கலாம். அந்த புவியீர்ப்பார்முடுகளை ஜி என்று சொல்றாங்க. பழமை அந்த குறியீடு தானே பாய்ப்போம். புவியீர்ப்பார்முடுகளை ஜின்னு சொல்றாங்க. அலைவு காலம் சொன்ன வேற ஒன்றும் இல்லை, ஆரம்ப இடத்துக்கு திரும்ப வர எடுக்கிற நேரம். இப்ப இங்க இருந்து விட்டேன்னு சொன்னா அந்த ஊசல் இப்படியே போயிட்டு திரும்ப இப்படியே வாரத்துக்கு, அதாவது இங்க போய் இங்க வாரத்துக்கு ஒரு 5 செகண்ட் எடுக்குதுன்னா அந்த 5 செகண்ட் அலைவு காலம் உதாரணத்துக்கு சொல்லு. அதுதான் அலைவு காலம். இந்த இத பத்தி தனியா நீங்க பிசிக்ஸ்ல 3வது பாடத்துல படிப்பீங்க. அலைகளும் அலைவுகளும் ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல இத பத்தி இன்னும் டீப்பா படிப்பீங்க. இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். இப்ப பரிமாண முறைப்படி எப்படி சமன்பாடு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ரைட், முக்கியமான கேள்வி, முக்கியமான கேள்வி. இன்னைக்கு கிளாஸோட ஹைலைட்டா இருக்க போறது இந்த கொஸ்டின் தான். ஏன்னு சொல்லக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடாதுன்னு கேட்றாங்க. ஸோ நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸோட கிளைமேக்ஸ் இதுதான். இதுல என்பவற்றில் தங்கியிருக்குமாயின் இருக்கு, அந்த தங்கியிருக்குமாயின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கேள்வி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஊசல் குண்டொன்றின் அலைவு காலம், ஊசல் குண்டின் திணிவு, ஊசலின் நீளம், ஈர்ப்பார்முடுகள் என்பவற்றில் தங்கியிருக்குமாயின் அதன் அலைவு காலம் தீர்க்கான கோவையை பரிமாண முறையாக பெறுக. பரிமாண முறையாக பெறுக. யாரு ஒரு ஆள் டவுட் கேட்டிருக்கீங்க. நான் அந்த டவுட்டை நான் அந்த கேள்வி முடிய சொல்றேன். ரைட், அந்த டவுட்டை நான் இப்ப கிளியர் பண்ண போனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழப்பமா இருக்கும். யாரு பயோ ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அவரோட டவுட்டை நான் இந்த கேள்வி முடியக்குள்ள சொல்றேன். நீங்க கேட்டது நல்ல டவுட் வந்து நான் இந்த கேள்வி முடியக்குள்ள சொல்றேன். ரைட், இப்ப அல்ல அந்த தங்கி இருக்குமாயின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ ஒரு பொருள்ல தாக்குற விசை, ஒரு பொருள்ல தாக்குற விசை யார் யார்ல தங்கி இருக்கும்? அந்த பொருளோட திணிவுலையும், அந்த பொருளோட திணிவுலையும் அந்த பொருளோட ஆர்முடுகள்லையும் தங்கி இருக்கும். அப்படித்தானே? ஒரு பொருள்ல தாக்குற விசை ஏன் என்ற சமன்பாட்டுல இந்த விசை யார் யார்ல தங்கி இருக்கு? திணிவுலையும் ஆர்முடுகள்லையும் மட்டும். இத நீங்க கணித முறைக்கு, அதாவது ஒரு கோவையை கணித முறைக்கு எப்படி எழுதுறதுன்னு சொன்னா, விசையானது திணிவில் தங்கியிருக்கும்னு சொன்னா இந்த குறியீடை யூஸ் பண்ணுங்க. விசை, இந்த குறியீட்டுக்கு பேர் நேர்விகித சமன். விசை நேர்விகித சமன் திணிவு, விசை நேர்விகித சமன் ஆர்முடுகள். ரைட், தங்கியிருக்கும் என்ற வார்த்தையை நீங்க குறியீடு வடிவத்துக்கு மாத்துறதுன்றது இதுதான். உங்கள்ட்ட ஒரு ஆள் சொல்றான்னு விசையானது திணிவில் தங்கியிருக்குன்னு சொன்னா ரைட், அதை கணித முறைக்கு மாத்துங்க. ரைட், இதுதான் கணித முறை. விசை திணிவுல தங்கி இருக்கு. இந்த குறியீட்டுக்கு பேர் நேர்விகித சமன்.
ஓ லெவல்ல இருந்துச்சான்னு எனக்கு நினைவில்லை. ஓ லெவல்ல இருந்துச்சா? ஓ லெவல்ல இருந்துச்சா நேர்விகித சமன்ற ஒரு விஷயம் ஓ லெவல்ல இருந்துச்சா? இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், இருந்துச்சா? மெசேஜ்ல கொஞ்சம் போடுங்க. ஓ லெவல்ல நேர்விகித சமன்ற விஷயம் இருந்துச்சா? நியூட்டன் 2வது விதியில வருதானா? ரைட், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நான் ஓ லெவல் செஞ்சு ரொம்ப காலம்ன்றதால எனக்கு ஓ லெவல் சிலபஸ் தெரியாம இல்ல, அந்த சிலபஸ்ல என்ன இருக்குன்றது நீங்க தெரியும். Right. இப்ப இதுல கேள்வியில சொன்ன ஒவ்வொரு விஷயத்த என்ன எழுதணும்னா, இந்த ஊசல் குண்டுட அலைவு காலம் டி யார் யார்ல தங்கி இருக்கான்? ஊசல் குண்டுட திணிவுல தங்கி இருக்கான். ஊசல் குண்டுட திணிவுல தங்கி இருக்கான். அதே மாதிரி ஊசல் குண்டுட ஊசல் குண்டுட நீளத்துல தங்கி இருக்கான். அதே மாதிரி ஊசல் குண்டுட புவியிருப்பு ஆர்முடுகள்ல தங்கி இருக்கான். ரைட், இந்த மூன்று விஷயத்தையும் கணித முறைக்கு மாத்தி எழுதுனது விளைஞ்சா விலங்குன ஆன்சர் பண்ணு. ரைட், குட். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எப்படி எழுதியலும்னு சொன்னா, இந்த இந்த அலைவு காலம் திணிவுலையும் இதுல நீளத்திலையும் திணிவுலையும் நீளத்திலையும் புவியிருப்பு ஆறுமுடுகளையும் தங்கி இருக்கு. அந்த வெளிப்படை உண்மைகள் மாதிரிதான் அலைவு காலம் இதுலயும் தங்கி இருக்கு, இதுலயும் தங்கி இருக்கு, இதுலயும் தங்கி இருக்குங்களா, இவங்க 3 பேரோட பெருக்கத்திலையும் தங்கி இருக்கு. Right? அந்த அதாவது இந்த 3லையும் தங்கி இருக்குதுன்றத ஒரே கோவையில எழுதுறோம். இப்ப இதுல இருந்து எப்படி நாங்க சமன்பாடு எழுதுறதுன்னு சொன்னா, எங்களுக்கு நேர்விகித சமன நேர்விகித சமன நேர்விகித சமன இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இவர்ல தங்கி இருக்கின்ற வரைக்கும் தெரியும். அதாவது இவர்ல தங்கி இருக்கின்ற வரைக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல வரப்போறது திணிவிட வர்க்கமா, நீளத்திர கணமா, ஆர்மோன்கள்ல வர்க்க மூலமா, இந்த இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அடுக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அடுக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. அப்ப இங்கேயும் அதேதான். இந்த இந்த அலைவு காலம் திணிவிட 1ஆம் அடுக்குல தங்கி இருக்கா, திணிவிட 2ஆம் அடுக்குல தங்கி இருக்கா, அல்லது 4ஆம் அடுக்குல தங்கி இருக்கா, அதே மாதிரி இந்த நீளத்துல கனமூலத்துல தங்கி இருக்கா, இந்த புவிர்பாடு முடிகள் 8ஆம் அடுக்குல தங்கி இருக்கான்னு தெரியாது. ஜஸ்ட் தங்கி இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். இப்ப இப்படி யோசிக்குமே, உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது மட்டும். அந்த அந்த 3 பேருக்கும் வேற அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா, அக்கா தங்கச்சி யாரும் இருக்காங்களான்னு என்ன செய்யலாம், உங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல தங்கி இருக்குன்னு தெரியும், அவருடைய எத்தனையாவது அடுக்கோட தங்கி இருக்குன்னு தெரியும். பாருங்க, நான் ஒரு சமன்பாட்டுல வேகத்துல வர்க்கம் வர சமன்பாடுகளும் பாவிச்சோம். உங்களுக்கு டியூட்ல தந்த கேள்விகளையும் பாருங்க, வேகத்துல வர்க்கம் வந்துச்சு, நேரத்துல வர்க்கம் வந்துச்சு. அப்ப நேரத்துல வர்க்கம் வர சமன்பாட்டுல நேரத்தை மட்டும் பிரதிட்டீங்கன்னாலும் சில நேரத்துல வர்க்கத்தை தான் பிரதிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வரை எந்த அடுக்குல தங்கி இருக்காருன்னு எங்களுக்கு தெரியா. சோ அதை நாங்க என்ன செய்வோம்டா, பெரியாக்கணியங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுதி கொள்வோம். ரைட், பெரியாக்கணியங்கள்ல எழுதி கொள்வோம். அதாவது அலைவு காலம் திணிவிட எக்ஸ்ன்ற அடுக்குல தங்கி இருக்கு. அலைவு காலம் திணிவிட எக்ஸ் என்ற அடுக்குல தங்கி இருக்கு. அந்த எக்ஸ பெருமானம் அரையா இருக்கலாம், -5 இருக்கலாம், -8 இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நீளத்துல வையின்ற அடுக்குல தங்கி இருக்கு. வைக்கு என்ன வேணுமானும் பெருமானம் இருக்கலாம். அது என்னன்னு தெரியும், அதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த டி இருக்கிறார் தானே, இந்த ஜி தான் Z அடுக்குல தங்கி இருக்கு. அப்ப இது 3ஐயும் சேர்த்து எனக்கு எழுதலும் அலைவு காலம் திணிவிட எக்ஸாம் அடுக்களையும் எழுத வையாம் அடுக்களையும் ஜிட ஜட்டாம் அடுக்களையும் தங்கியிருக்க அந்த XYZ பெருமானங்கள் தெரியும் எங்களுக்கு. பட் அதைத்தான் என்ன செய்ய போறோம்னா காண போறோம்.
அடுத்து செய்ய போறதும் ஒரு மேக்ஸ் ஸ்டெப். உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியா, ஒளிவெள்ள பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நேர்விகித சமன நேர்விகித சமன சமனா மாத்த நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நேர்விகித சமனா மாத்த கேன்ற மாறிலியால பெருக்கிக் கொள்ளுவோம். ரைட், கேன்ற மாறிலியால பெருக்கிக் கொள்ளுவோம். அது என்ன கேன்ற மாறிலி? அது என்ன கேன்ற மாறிலி? ரைட், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ டைம் கவனிங்க, வரிக்கு வரி கவனிங்க. அப்பதான் எனக்கு நீங்க திரும்ப கேட்டாலும் உங்களுக்கு நான் சொன்னோன்னு விளம்பரம் மேற்கொண்டா நீங்க கவனிச்சாதான். இந்த கேந்திர, அதாவது நேர்விகித சமனோண்ட சமனா மாத்த நாங்க ஒரு மாறிலியால பெருக்கிக் கொள்வோம். இந்த மாறிலின்னு சொன்ன அந்த கேட பெருமானம் என்னவா இருக்கேனும்டா, ஏதோ ஒரு நம்பரா இருக்கேனும். ஏதோ ஒரு நம்பர் கே ஒரு 3 இருக்கேனும், 1/3 இருக்கேனும், ஒரு 10,000 இருக்கேனும், 1/27 இருக்கேனும், ஏதோ ஒரு நம்பர். ரைட், ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன செய்யணும், அந்த ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரோட பெருமானம் தெரியா, பட் இந்த கேன்றது ஏதோ ஒரு நம்பர். அப்ப என்ன செய்யும்னு சொன்னா, குயிக்கா குயிக்கா இந்த படத்தை வரையாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா அந்த படத்தை பத்தி நாங்க பின்னால படிப்போம் தனியா ஒரு பாடத்துல. இதையும் இதையும் மட்டும் எழுதி எடுத்துக்கோங்க. இதையும் நோட் பண்ணி எடுங்க. இந்த இடத்துல கேண்டு சொல்றது ஒரு மாறிலின்னு எழுதிக்கோங்க. கேன்றது மாறிலி, மாறிலின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர். ஒரு 1 minute தாரையும், குயிக்கா எழுதி எடுங்க. எழுதி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். மீதி டியூட்ல வர கொஸ்டின்ஸ் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். ஸோ கவனமா விளங்கி எடுங்க. ஓகே, எழுதி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க எப்படி இந்த XYZ பெருமானத்தை பரிமாண பயன்படுத்தி காண்றதுன்னு பார்ப்போம். இப்ப டீன்றது என்னது, அலைவு காலம். டீன்றது அலைவு காலம். அப்ப அலைவு காலம்னு சொன்னா, அலைவு காலத்தை நான் யாருல அளப்போம், செகண்ட்ல தானே அளப்போம். அப்ப செகண்ட் சொல்றது என்னது, நேரம். அப்ப டீன்ற அலைவு காலத்துல பரிமாணம் என்னது, கேபிட்டல் டி. ரைட், கேன்றது என்னது, ஒரு மாறிலி. மாறிலிக்கு என்ன இல்ல, அழகோ பரிமாணமோ இல்ல. மாறிலிகளுக்கு அழகோ பரிமாணமோ இல்ல. அப்ப கேக்கு என்ன இல்ல, பரிமாணம் ஒன்று இல்ல. எம்டு சொல்றது என்னது, திணிவு. திணிவுட பரிமாணம். அவங்க இந்த இடத்துல சிம்பிள் மீட்டர் இல்ல, நல்லா விளங்கிக்கோங்க. சிம்பிள் மீட்டர்ல கேள்வியில தெளிவா சொல்றாங்க. எம்டு சொல்றது ஒரு உசல் கொண்டு திணிவு. அப்ப திணிவிட பரிமாணம் என்னது, கேபிட்டல் எம். திணிவிட பரிமாணம் கேபிட்டல் எம். திணிவிட பரிமாணத்துல எக்ஸாம் இருக்கு. எல்லுன்னு சொல்றது நீளம். நீளத்துல பரிமாணம் கேபிட்டல் எல். எல்ட வையாமல் இருக்கு. ஜீன்னு சொல்றது ஆர்முடுகள். ஆர்முடுகளோட பரிமாணம் என்னது, ஆர்முடுகளோட பரிமாணம் என்னது, மீட்டர் செகண்ட் -2 அல்லது அப்ப பரிமாணம் வரும் LT -2 Z டாமடிக்கு. LT -2 Z டாமடிக்கு. இப்ப பாருங்க, இத நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதி கொள்றேன். எல்லா பரிமாணத்தையும் ஒன்னா சேர்த்து. எப்படி பாருங்க, எம்மிட எக்ஸ் ஒன்று இங்கால பக்கம் மிச்சம் இருக்கு. எம்மிட எக்ஸ் ஒன்று இங்கால பக்கம் மிச்சம் இருக்கு. எல்ட வையோட எல்ட ஜெட்ட பெருக்க போறோம். எங்களுக்கு தெரியும், அடிகள் சமனா இருந்தா பெருக்கக்குள்ள எல்ட வை இன்டு எல்ட ஜெட் பிராக்கெட் நீக்குங்க. இந்த ஜெட் வந்து இவருக்கும் வரப்போகுது, இவருக்கும் வரப்போகுது தானே. அப்ப அடிகள் சமனா இருந்தா, அடிகள் சமனா இருந்தா பெருக்கக்குள்ள பெருக்கக்குள்ள என்ன நடக்கும், அடிகள் சமனா இருந்தா பெருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப எல்ட z plus y, எல்ட z plus y, t ட minus 2z, t ட minus 2z. அடுக்குகளை உள்ளுக்கு எடுத்து எழுதி கொண்டோம். அடுக்குகளை உள்ளுக்கு எடுத்து எழுதி கொண்டோம். எந்த x
பாப்போம் பிரதீபதெல்லாம் சரியாண்டு இனிவொன்று சொன்னா இனிவொண்டா கிலோகிராம் லஞ்ச் மாஸ் இனிவொண்டா இதெல்லாம் சரி. இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இந்தியால உள்ளதை நான் எழுதி கொள்றேன் பாருங்க. தீட முதலாம் அடுக்கு, தீட முதலாம் அடுக்கு. இங்க இங்க திணிவிட பரிமாணம் எம்1 இருக்கா? எம்1 இல்ல. அப்ப எம்1 இல்லன்றத எனக்கு எப்படி எழுதணும்னு சொன்னா எம்ட பூஜ்ஜியம் அடுக்குன்னு எழுதலும் தானே. எம்ட பூஜ்ஜியம் அடுக்குன்னு எழுதலும் தானே. என்ன எம்ட பூஜ்ஜியம் அடுக்கு ஏதாவது ஒரு கணியத்துல போய் 7 பூஜ்ஜியம் அடுக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு இலக்கத்துல பூஜ்ஜியம் அடுக்கிற பெருமானம் என்பது ஒன்று. அப்ப எந்த பூஜ்ஜியம்ன்றதும் ஒன்றுதான். இந்த டீய ஒன்றுன்ற இலக்கத்தால பெருக்கினதும் ஒன்றுதான். ஏதாவது ஒரு இலக்கத்தோ ஏதாவது ஒரு விஷயத்தோ ஒன்றால பெருக்கினா அதே தானே வரப்போகுது. ரைட். அப்ப இந்த இடத்துல எந்த பூஜ்ஜியம்னு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி எள்ளும் இல்ல தானே. எள்ளும் இல்ல தனிங்க. அப்ப எல்லையும் எப்படி எழுதலாம்? எல்ட பூஜ்ஜியம். அப்ப எந்த பூஜ்ஜியம் அதாவது ஒன்று தர டீன்றவ எந்த பூஜ்ஜியம் எல்ட பூஜ்ஜியம் கரெக்டீட உண்டு. இது கிளியர் என்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இது கிளியர் என்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட். இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க. Right. நான் ஒரு தடவை கவனிங்க, உங்களுக்கு டவுட் இருந்தா திரும்ப விளங்கப்படுத்துறேன். பாருங்க, ஓ லெவல் இப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க தானே. 64 = 2 என்று சொன்னா 64 எழுதியலும் எனக்கு 2 6 x. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன எழுதலும்? x = 6 எழுதியலும் தானே. இது ஓ லெவல்ல படிச்சிருக்கீங்க தானே. 2 x = 64 எக்ஸ கண்டுபிடிக்கிற முறை இதுதானே. ஒவ்வொரு வருஷமும் ஓ லெவல் பேப்பர்ல வார கேள்வி ஒன்று. அதே மாதிரி என்ன செய்யலாம்னா இங்கேயும் காணலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம்னா இங்கேயும் காணலாம். இங்க பாருங்க, எந்த பூஜ்ஜியம் சமன் எக்ஸ். எந்த பூஜ்ஜியம் சமன் ஆகவே எக்ஸ் பெருமானம் என்னது? பூஜ்ஜியம். எந்த பூஜ்ஜியம் சமன் எக்ஸ். எக்ஸ் பெருமானம் பூஜ்ஜியம். அதே மாதிரி பாருங்க, எல்ட பூஜ்ஜியம் சமன் எல்ட எல்ட அதுக்கு முன்னுக்கு நாங்க ஜெட்ட கண்டுவோம். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு தெரியா கணியங்களுக்கு நாங்க ஜெட்ட காணுவோம். அதுக்கு இந்த ஜெட்ட காணும். அப்ப டீட ஒன்று சமன் டீட -2z. ரைட். அப்ப இங்க ஒன்று சமன் -2z எழுதுனா ஜெட் சமனா இருக்கும் -1/2க்கு. ஜெட் சமன் -1/2க்கு. இப்ப இதுக்கு வருவோம். ரைட். எல்ட பூஜ்ஜியம் சமன் எல்ட z+y. இதுல இருந்து பூஜ்ஜியம் சமன் z+y என்று வரப்போகுது. பூஜ்ஜியம் சமன் z+y என்று வரப்போகுது. அப்ப பூஜ்ஜியம் சமன் z பதிலா -12 + y. z பதிலா -12 + y. இதுல இருந்து y வரும் -12. பூஜ்ஜியம் இந்த சமனுக்கு இங்கால வரக்குள்ள +12 மாறும். ரைட். +12 மாறும். ஆகவே நாங்க மூன்று பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? எக்ஸ் வந்து பூஜ்ஜியம். ரைட். எங்கட ஜெட் வந்து -12. y வந்து எப்படி? +12. y வந்து +12. ரைட். அது இல்லாம k என்ற ஒரு மாறிலி. இதுவரைக்கும் செஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் விளங்குதா? XYZ கண்டுபிடிச்சது விளங்குதா? உனக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸும் இருக்கு. இப்ப நான் கிளாஸ் முடிக்க லேட்டானா கெமிஸ்ட்ரி தர்க்கம் விட்டுறது தெரியா. ரைட். இதுவரைக்கும் சொன்ன விஷயம் விளங்குச்சா? விளங்குனாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, விளங்கானாக்கள் மெசேஜ்ல போடுங்க.
குழப்பது. ரைட், பார்ப்போம். இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் சரின்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, திரும்ப எல்லாரும் கவனிங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல உள்ள நேர்விகித சமனா மாத்த மாறிலியால பெருக்குவோம். ஏன் மாறிலியால பெருக்கணும்னா அதுதான் மேக்ஸ். ரைட், மேக்ஸ்ல உள்ள ஒரு ரூல். எங்கேயாவது இடத்துல நேர்விகித சமனா மாத்த மாறிலியால பெருக்கிக் கொள்வோம். இந்த மாறிலின்னு சொன்னா மாறிலின்ற ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு அலகு பரிமாணம் இல்லை. இப்ப நாங்க முதல் பார்த்தோம், ஒரு சமன்பாடு ஒன்று உண்மையாயிருந்தா அதுல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுடையும் பரிமாணம் சமன். ஆகவே இங்கால உள்ள உறுப்பிட பரிமாணம் சமனா இருக்கும் இந்த பக்கம் உள்ள உறுப்பிட பரிமாணத்துக்கு. அப்ப இந்த பக்கம் உள்ளது அலைவு காலம் தானே. காலம்னு சொன்ன நேரம் உண்டு, காலம்னு சொன்ன நேரம் தானே. அப்ப நேரத்திற பரிமாணம் டி. ரைட், அதைத்தான் டீட உண்டாம் அடுக்கு. ஏதாவது ஒரு நம்பர் அப்படியே எழுதினாலும் ஒன்றுதான், அதுல முதலாம் அடுக்குன்னு எழுதினாலும் ஒன்று தானே. அதே தான் பரிமாணத்துக்கும். அதே மாதிரி பாருங்க, கேன்றது ஒரு மாறிலி, மாறிலிக்கு பரிமாணம் இல்லை. இந்த எம்ன்றது திணிவிட பரிமாணம் கேபிட்டல் எம். அப்ப கேபிட்டல் எம் எக்ஸாம் அடுக்கு. ஏண்டா திணிவுல தங்கி இருக்குன்னு தெரியும். திணிவிட எத்தனையாவது அடுக்குல தங்கி இருக்குன்னு தெரியுமா? இல்ல. அப்ப இந்த எல்லுன்னு சொல்றது நீளம், நீளத்துல வையாம அடுக்கு. நீளத்துல வர்க்கத்திலயா நீளத்துல கனமூலத்திலயான்னு தெரியும். அதே மாதிரி ஜீன்னு சொல்றது ஆர்மூடுகள், ஆர்மூடுகள் எல்டி மைனஸ் டூடையும் எத்தனையாம் அடுக்குன்னு தெரியாது. இப்ப ஒரே கணியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கொள்ளும். இண்டெக்ஸ் எழுத இங்க z இங்க y. ரைட், சுட்டிகள் அறிவிற்கு தானே ஒளிவுல பார்த்தது. அப்ப எழுத z இங்க y, பெருக்கக்குள்ள அடிகள் சமனா இருந்த அடுக்குகள் கூட்டப்படும். எழுத z பிளஸ் y. டீட சயரெண்டு இங்க z மைனஸ் 2z என்று வரும். அதே மாதிரி இங்க எம் இல்ல தானே. எம் இல்லன்றதும் ஒன்றுதான், எம்ப பூஜ்ஜியம் அடுக்க பிரதின்றதும் ஒன்றுதான். ஏன்டா ஏதாவது ஒன்றுட பூஜ்ஜியம் அடுக்கிற பெருமானம் ஒன்று. அந்த ஒன்றை யாரால பெருக்கினாலும் அந்த பெருக்கப்பட்ட நபர் தான் வரப்போறாரு. அப்ப எந்த பூஜ்ஜியம் எழுத பூஜ்ஜியம் டீட உண்டு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல எந்த பூஜ்ஜியமும் எந்த எக்ஸும் நான் முதல்ல சொன்னேன். இப்ப எங்களுக்கு எக்ஸதனை காணணும், காணணும்னு சொன்னா ரெண்டு, இப்ப 64 சமன் 2 வையும் இருந்தா அந்த வையக்கான என்ன செய்வோம், 2 6 சமன் 2 வையும் எழுதி வை சமன் 6 வருவோம். அதே மாதிரி எங்களுக்கு எக்ஸ காணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னா ஒரே மாதிரி கணியங்கள்ல அடுக்குகளை சமப்படுத்தலாம். எந்த பூஜ்ஜியம் சமன் எந்த எக்ஸ், ஆகவே எக்ஸ் சமன் 0 என்று வரும். அதே மாதிரி தீட உண்டு சமன் தீட மைனஸ் 2. பாருங்க, தீட உண்டு சமன் தீட மைனஸ் 2z. அப்ப உண்டு சமன் மைனஸ் 2z. அப்ப z சமன் மைனஸ் ஹாஃப் வரும். அதே மாதிரி எழுத பூஜ்ஜியம் சமன் எழுத z பிளஸ் y. அப்போ இங்க அடுக்குல சமப்படுத்தினா பூஜ்ஜியம் சமன் z பிளஸ் y. zக்கு பதிலா மைனஸ் ஹாஃப் பிளஸ் y. அப்ப இதை சுருக்கக்குள்ள மைனஸ் ஹாஃப் இங்க வரக்குள்ள பிளஸ் ஹாஃப் y சமன் ஹாஃப் வரப்போகுது. ஏன் அடுக்கு போட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு சமன்பாடு ஒன்று சொன்னேன் பாருங்க, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். நம்ம தந்த பயிற்சி 1.1. இந்த இடத்துல நேரத்துல வர்க்கம் வர வேண்டிய இடத்துல நீங்க நேரத்தை இந்த இடத்துல டி கணம் போட்டீங்கன்னா அந்த சமன்பாடு பிழை, அல்லது டி மட்டும் போட்டீங்கன்னாலும் இந்த சமன்பாடு பிழை. அப்போ ஒரு சமன்பாடு உண்மையா இருக்கணும்னு சொன்னா அதுல உள்ள பௌதிக கணியங்கள்ட அடுக்குகள் சார்பாகவும் அது உண்மையா இருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அடுக்கு வர போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அதைத்தான் என்ன செய்ய போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இதை குயிக்கா நோட் பண்ணி எடுங்க பார்ப்போம். ஏன்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு, அதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கேட்கும், கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி எடுங்க. இன்னும் இந்த கேள்வி முடியல, இன்னும் இருக்கு. நான் இன்னும் ஆன்சருக்கு போகலாம். சமன்பாடத்தான் கேட்டிருக்காங்க. நான் இப்பதான் XYZ பெருமானத்தை கண்டிருக்கேன். எனக்கு போர்டு அழிக்கணும். ஸோ ஓகேயா, எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எதுக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. குயிக் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 9 மணி ஆச்சு, கேள்வி முடியல.
கால் பண்ணாங்க கொஞ்சத்துல. ஓகேயா? ரைட். அப்ப பாப்போம். நான் அழிக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. Right. இப்ப பாருங்க இப்ப பாருங்க சமன்பாடு நாங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்? டி சமன் கே இன்டு எக்ஸ் பூஜ்ஜியம். எக்ஸ் என்று சொல்றது யாரு? திணிவுட பூஜ்ஜியம் அடுக்கு தர எல். ரைட். எல். எல். எல்ல எத்தனையாம் அடுக்கு கொப்பியில பாருங்க எழுதி இருப்பீங்க. எல்ட எத்தனையாம் அடுக்கு? எல்ட அரையாம் அடுக்கு. ரைட். அதே மாதிரி ஜிட மைனஸ் ஆஃப் அடுக்கு. என்ன எங்களுக்கு வந்துச்சு? டி சமன் கே இன்டு எம் எக்ஸ் எல்ட y z மைனஸ் ஆஃப் வந்துச்சு. அதைத்தான் இங்க ஒவ்வொன்றுக்கும் பதிலா பிரதிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க கே இன்டு ஏதாவது ஒண்ணு பூஜ்ஜியம் அடுக்கு சொல்றது என்னது? ஒன்று எழுத அரையாமடிக்கின் கீழ் எழுத அரையாமடிக்கின் கீழ் ஜீரோ மைனஸ் ஆஃப் சமனி கீழே போக்குல பிளஸ் ஆஃப் வரும். பிளஸ் ஆஃப் வரும். ரைட். அப்ப டி சமன் கே இன்டு இத ஒரே என்ன அரையாமடுக்குன்ற ஒரே வர்க்க மூலத்துக்குள்ள எழுதலாம். எல்லின் கீழ் ஜி. ரைட். அப்ப சமன்பாடு என்னது? டி சமன் கே இன்டு ரூட் ஆஃப் எல்லின் கீழ் ஜி வரப்போகுது. பெருசா ஒரு வேலையும் செய்யல. கண்டுபிடிச்ச XYZ பிரதிட்டம் நாங்க முதல் எழுதி வச்ச கோவையில அந்த ஜீட மைனஸ் ஆஃப் சமனி கீழே கொண்டு வந்த பிளஸ் ஆஃப். அப்ப இதுவும் வர்க்க மூலம் அரையாமடுக்குன்னு சொன்ன வர்க்க மூலம் தானே. இதுவும் வர்க்க மூலம் இதுவும் வர்க்க மூலம். ரெண்டு வர்க்க மூலத்தையும் சேர்த்து ஒரே வர்க்க மூலத்துக்குள்ள எழுதலாம். இதுலயும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ்க்கு வாங்க. நான் நீங்க உங்களுக்கு டவுட்டா உள்ள மேக்ஸ் சுருக்கலாம் எனக்கு அங்கதான் சொல்லலாம். இங்க சொல்ல போனா எனக்கு சிலபஸை கவர் பண்ணிக்கொள்ள டைம் போதாம போகும். ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப இந்த கேட பெருமானம் எங்களுக்கு தெரியாது தானே. கேட பெருமானம் தெரியாது. கேட பெருமானத்தை பிராக்டிக்கல் அதாவது பரிசோதனை ரீதியா பரிமாண பகுப்பு முறை இல்ல. பரிமாண பகுப்பு முறை இல்லாம ஆஹ் பரிமாண பகுப்பு முறை இல்லாம இல்லாட்டி அதை நான் இன்னொரு கிளாஸ் சொல்றேன். அந்த கேட பெருமானம் என்ன வரும்னு தான் சொல்லறேன்னா அதை இன்னொரு கிளாஸ் சொல்றேன். இப்ப சொன்னா குழப்பிக்கொள்வீங்க. ரைட். இப்ப சொன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான குழப்பம் வரும். அலைவு காலத்துக்கான சமன்பாடு இதுதான். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நாங்க பார்ப்போம். பேசிக் பிசிக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் குரூப்ஸ்ல ஜாயின் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 26 பேட்சுக்கு 2 குரூப் இருக்கு. எந்த ஒரு குரூப்பும் இருக்கு. அகாடமில ஒரு குரூப்பும் இருக்கு. ரெண்டு ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க சொன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ரைட். இதுல அந்த டியூட்ல பி கேள்வி இருக்கு தானே. பி கேள்விய ட்ரை பண்ணிட்டு வாங்க. பி கேள்விய ட்ரை பண்ணுங்க. பிழைச்சா பரவாயில்ல, ஆன்சர் வராட்டி பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. 100% ஆன்சர் எடுக்கணும்னு நான் சொல்லல. எடுத்தா ரொம்ப நல்ல விஷயம். எடுக்கலாம். ஏன்டா இந்த கேள்வியோட அந்த கேள்வி ஈஸி, இதை விட அது ஈஸி. ஸோ ஆன்சர் எடுக்கலாம். எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட். ஸோ இதுல உள்ள டவுட்ஸ் டவுட் எதுவும் இருந்தா திங்கள் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இப்ப கிளாஸ் கொஞ்சம் அவசரமா இன் பண்றோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குன்றதாலதான் இதுல நிறைய பேர் கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கும் ஜாயின் ஆகிறீங்க. ரைட். பழமையா உங்களுக்கு பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இடையில ½ கேப் இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 நிமிஷம் எடுத்தா ப்ராப்ளம் ஒன்று வராது. இன்றைக்கு கொஞ்சம் அந்த உங்களோட சுப சீனியர் பேட்சுக்கு இடையில ஒரு பயோ கிளாஸ் இருந்தனால இன்னொரு லிங்க் எடுத்துக்கொள்றது இன்னொரு இஷ்யூ உண்டாச்சு. வேற ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கூட நேரம் செய்யலாம். மண்டே 9 மணிக்கு இருக்கு. ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் ஆகுங்க. ரைட். நான் கிளாஸ் முடிப்பேன். அப்ப கெமிஸ்ட்ரிக்கும் ஜாயின் ஆகி இன்றைக்குள்ள கிளாஸும் ஃப்ரீ கிளாஸ் என்று நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. ஸோ எல்லாருக்கும் குட் நைட். வெல்கம்.
ஓகே ரைட். இந்த 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 ரெக்கார்ட் வீடியோ நான் போட சொல்ற அட்மின்க்கு போடுவாங்க. ரைட். ஓகே, வெல்கம் வெல்கம். கிளாஸ்க்கு முடிஞ்ச அளவு குயிக்கா ஜாயின் ஆகி டியூட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா பிறகு பேமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ்ல ஜாயின் ஆகலாம். ஸோ ஒரு டூ கிளாஸ் மாதிரி ஃப்ரீ இருக்கும். அவ்வளவுதான். So, எல்லாருக்கும் குட் நைட். இன்னைக்கு சொன்ன விஷயத்த கொப்பி எடுத்து திரும்ப ஒரு தடவை பாருங்க. ரைட். ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். டாடா பாய். சரியோ. நைட்.